ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அமகாமி சிஸ்டர்ஸ், அதாவது டையிங் நாட் வித் அமகாமி சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எபிசோட் வந்துருச்சு. உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. சிறங்க இப்போ டேரக்டாக இந்த ஃபஸ்ட் எபிசோட் கூட போயிடலாம். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரைனுக்கு படிச்சுக்கிட்டே போகிறான். அப்போ அங்கே போகிற 2 பொண்ணுங்க இவனை ஷ்ரைனில் படிச்சுட்டு இருக்கிறான். இவன் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்க போகிறான் போல. அப்போ நம்ம ஹீரோ பற்றி சொல்லுவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அந்த காடு மேலே நம்பிக்கையே கிடையாது, அதை நான் நம்புறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஷ்ரைனுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே போகலாம். ஹலோ, யாராக இருக்கீங்களா? நான் தான் காமியாட்டே வந்திருக்கேன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்லுவோம். யாரும் இல்லை, கால் கேட்கல. மேபி அந்த ஓல்டு மேனுக்கு கால் கேட்காமல் இருக்கலாம். நம்ம உள்ளே போய் கூப்பிடலான்னு பார்த்தா அங்கே கேர்ள்ஸ்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. சரி, கதவை திறக்காமல் வெளியே நிற்போம் அப்படிங்கிற நம்ம ஹீரோ நினச்சா அவங்க திறந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம். நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்க்குறோம். ஒரு மாதிரி நம்ம ஹீரோக்கு ஷாக்காகி ஒரு மாதிரி நோ ஸ்பீட் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து அவங்கள பார்க்காத மாதிரி இருந்துக்கிறேன், அதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அவங்க வந்து நீ பார்த்தது எங்களுக்கு தெரியும்டா, நீ ஒரு தொட்டுடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்க. நம்ம ஹீரோ நான் தான் காமியாட்டே, இன்னில நான் இங்கே தான் தங்க போகிறேன், நான் ப்ரீஸ்ட்டை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நீ யாராக வேணாரு, என்னை பொறுத்தவரை நீ எட்டி பார்த்த ஒரு தொட்டுன்னு சொல்லும்போது சரி அந்த ப்ரீஸ்ட்டுன்னு கேட்கும்போது அந்த ப்ரீஸ்ட் நாளைக்கு தான் வருவார், அது வரை இங்கே தான் இருக்கணும். அப்புறம் நீ ஹைஸ்கூல் தானே படிக்கிற, அப்போ நான் உன்னோட பெரிய பொண்ணு, நீ என்னை அக்கான்னு கூப்பிடு, பிக் சிஸ்டர்னு கூப்பிட்டு சொல்லுவோம். அப்புறம் நான் தான் இல்லை யங்கஸ்ட்டு, ஏன்னா நீ லிட்டில் சிஸ்டர்னு கூப்பிடலாம் சொல்லும்போது என்னது பிக் சிஸ்டர் லிட்டில் சிஸ்டர் அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம இனிமேல் ஒட்டுக்காக தானே வாழ போகிறோம், நம்ம இனிமேல் ஒரு ஃபேமிலியுமே சொல்லுவோம். அப்போ அந்த ரோஸாக வச்சுருக்க சிஸ்டர் நான் உன்னை ஃபேமிலியாக மதிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவ பேர் அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு சும்மா இன்டர்வியூ பண்ணலாம். நான் மீரை வந்துட்டு நான் வந்து இங்கே ஃபேமிலியாகலாம் வரல, நான் இங்கே படிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவோம். அந்த ரோஸ் அப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஆனால் உனக்கு சாப்பாடு வேணா நீ ஒழுக்கமாக தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அவங்க ரூமை சுற்றி கட்டுறாங்க. பரவாயில்ல, எனக்கு ரூம்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லுவோம். நான் இப்போ தான் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சொசை சொல்லுவோம். வந்து க்ளீன் பண்ணிங்களா, அப்போ கபோர்டில் தான் என்ன கேட்குறான். ஒரு நிமிஷம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன் எடுத்துருன்னு சொல்லுவோம். அது பேலன்ஸ் ஸ்கிப் ஆகி நம்ம அந்த பெரிஸ்டர் மேலோட போவோம். நம்ம ஹீரோ பிடிக்கலாங்கிற மாதிரி போவோம். டக்குன்னு சவுண்டு கேட்டு அவங்க சிஸ்டர் வந்து பார்த்தா இவங்க 2 பேர் இருக்கிற போஸை பார்த்து தப்பாக நினச்சிட்டு டே நீ ஒரு மிருகொண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடி வெளுத்துறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ ரூமில் படிச்சிருக்கும் போது அந்த லிட்டில் சிஸ்டர் வந்து ஒனிச்சான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும். நீ எங்கிறது வந்து என்ன வந்து தள்ளிப்போன்னு சொல்லும்போது என்னது என் மாதிரி ஒரு அழகான பொண்ணு உன் பக்கத்தில் வந்து உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த லிட்டில் சிஸ்டர் கேட்குறா. நீ ஒரு பையன் தானே, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு பான் மேகசின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அந்த துணியை தூக்கி போட்டுருக்கோம். நம்ம ஹீரோ அந்த துணி தடுக்கி இப்போ அந்த லிட்டில் சிஸ்டர் மேலே விழுந்துடுறா. இப்போ அந்த சிஸ்டர் மறுபடியும் சவுண்டு என்னாச்சுன்னு பார்க்கும்போது டேய் நீ ஒரு சச்ச மிருகண்டா அப்படிங்கிற சொல்லி மறுபடியும் மிருகத்தை நினச்சி தப்பாக புரிஞ்சு இவங்க அடிச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோ படித்து ரொம்ப டயர்டாகிட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனால் இங்கே இன்னும் முழிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரோஸார் சிஸ்டர் தான். இவங்க குளிரில் தும்பலப்படும் போற்றி விடுவோன்னு ஒரு நல்ல இடத்துல பக்கத்தில் இருந்தால் இதையும் அந்த சிஸ்டர் வந்து என்ன தப்பாக நினச்சி நம்ம ஹீரோ அடி வெளுத்துறான்னு பார்த்தா கரெக்டாக அப்போ அந்த 2 சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணி தான் சாரி அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்கிற போஸை பார்த்துட்டு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கதை சாத்திட்டு இவங்க போயிடுவாங்களா. அப்போ அந்த சிஸ்டர் வந்து நான் இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த நைட்டில் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து அந்த ஓமாமை சாம்ஸ்லாம் மேற்கொண்டுன்னு சொல்லும்போது இதை பண்ணவங்கள காசு கேட்கும்போது இல்லை வராது, நாங்கள் வந்து செயின்ட் மேட்ஸு காட்ஸுக்கு எங்களுக்கு ஒரு கனெக்ஷனை நாங்கள் மிராக்கிள்ஸ் மாதிரி ஆப்பன் பண்ணி இங்கே பீப்புளுக்கு தெரிவிப்போம்னு சொல்லுவோம். இந்த பேண்டு என்னதுன்னு கேட்கும்போது இதுவா இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு கடைசியாக விட்டுட்டு போனது, இது எங்கள் அம்மா ஞாபகமாக இதை நாங்கள் ட்ரெஷராக பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற அவங்க சொல்லுவோம். அதெல்லாம் சரி நீங்கள் என்ன பண்ணுற ஹீரோ கேட்கவும் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். படிச்சுட்டு இருந்தேன் கேட்கும்போது ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கியோட்டாக யூனிவர்சிட்டியில் சேரும் சொல்லும்போது பரவாயில்ல இது நல்ல இடம் தான், உனக்கு படிக்கிறது கார்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை மிராக்கிள் நடக்கும், அந்த மேஜிக்கல் ஸ்டார் ஷோ நடக்கும். அது நடக்கும்போது நம்ம வெளில ஏதாவது ப்ரே பண்ணோம்னா அது கண்டிப்பாக அந்த காடு கேட்டு நம்ம விஷா நிறைவேற்றாங்க சொல்லும்போது என்ன ஒரு முட்டாத்தான். ஸ்கேல் மீட்டியாஸ் வந்து எத்தை கிராஸ் பண்ணி சர்ஃபேஸ் வழியாக போகும்போது அது வெடிச்சு அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். மேபி அதில் நீங்கள் செத்து கூட போகலாம், இதை எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்கும். அந்த சிஸ்டர் டேய் நீ என்ன காடு மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்க எல்லி சுனியை வைக்கிற அளவு இறங்கிறவங்க அந்த சிஸ்டர் நம்ம ஹீரோ இருக்கிற கடுப்பு. அடுத்த நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், நான் மட்டும் ப்ரீஸ்டாக மட்டும் இருக்கவே மாட்டேன்னு வச்சுட்டு பார்த்துருவோம். அந்த ரோஸ் சிஸ்டர் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி இதை நீ எடுத்துக்கோ, இது வந்து ஒரு நம்ம காக்கிற கடலுக்கிட்டேருந்து கொடுத்த ப்ரெசென்ட்டு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அப்போ நம்ம ஹீரோ வந்து இங்கிலீஷில் இதை நீ எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி தேங்க்யூங்கிற மாதிரி அந்த பொண்ணும் ஹாப்பியாக அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் கியோட்டோ சிறைனே நிறையா ஃபாரின் விசிட்டர்ஸை வராங்க நிறையா பேர், நீ கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். சரி நான் இந்த டைம் நீ சொல்கிறது கேட்குறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கிலீஷை கற்றுக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஹாப்பியாக வரான். அப்போ பார்த்து திடீர்னு இப்போ ஒரு காற்றடிச்சு குருவி வந்து நம்ம அந்த ரோஸார் சிஸ்டரோட ரிப்பனை கழட்டிட்டு போயிடுது. இதுதான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கிடச்சது கடைசி பரிசு, இதை நாங்கள் வந்து பொக்கிஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க சொன்னது ஞாபகம் வருது அந்த ரோஸ் கலர் சிஸ்டருக்கு.
இப்படியே சாயங்காலமாகவே அந்த பேண்டு கிடைக்கல. நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். சரி வீடு நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம் சொல்லும்போது, அது கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறீங்களா? எப்படி உங்களுக்கு முக்கியமான ஒன்று தொலைச்சி நீங்கள் இன்னும் காமாக்குறீங்க? நமக்கு யாரும் உதவி பண்ண வரமாட்டாங்க. நமக்கு வேணால் நாமளே தான் ஹெல்ப் பண்ணிக்கணுமா சொல்லவும், கண்டிப்பாக காட்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தங்க விஷ் கேட்குறாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோசா சிஸ்டருக்கும் நம்ம ஹீரோக்கு இங்கே மாதிரி ஒரு முட்டு சண்டை வர இது அப்படியே கட்டாயி மற்ற 2 சிஸ்டரும் நம்ம ஹீரோ பார்க்க வந்தால் நம்ம ஹீரோ அங்கே இருக்க மாட்டான். அப்போ டேபிள் மேலே நம்ம ஹீரோட அம்மா ஃபோட்டோ இருக்கும். நம்ம கிராண்ட் பாஸ் வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு ஃபேமிலியாக தான் அவங்க அம்மாவும் இழந்துட்டான். அவங்க அம்மா குணமாகணும் அவன் காடிட்டு வேண்டியிருப்பான். அது நிறைய இருக்காது. அதனால தான் அவனுக்கு காடு மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க இது ரோசஸ்ட்டு கேட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பேண்டை கண்டுபிடிக்க நிறைய முயற்சி பண்ணிட்டுருக்கான். அப்போ ரோசஸ்ட்டை வந்து நம்ம ஹீரோ கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறத பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக வராங்க. ஏன்னா வந்து காடுன்னு நம்பிக்கை வைக்கல. ஆனால் இப்போ அந்த பேண்டு கிடைக்கும் நம்ம ப்ரே பண்ணுறத பார்த்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு சாரி நானும் அந்த மாதிரி சண்டை போட்டுருக்கக்கூடாது காடு இருக்காங்க நம்ம சொல்கிறான். இப்போ வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க பேண்டை கண்டுபிடிக்க சொல்லும்போது கண்டிப்பாக காடு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த இடத்துல அந்த மேஜிக்கல் ஸ்டார் ஷோ நடக்குது. என்னது உண்மையில நடக்குதா? நம்ம ஹீரோ பார்த்து அங்கே இருக்க ஒரு செடி எடுத்து பார்த்தா செர்ரி ப்ளோசம்ஸு. அதான் நான் பார்த்தேன். இந்த வருஷம் அந்த மீட்டியாரும் செர்ரி ப்ளோசம்ஸும் ஒரே டைமில் தான் வருதுமா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த மாதிரி ரொம்ப காடு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காத. அட்லீஸ்ட் உன் கண்முடி பார்க்குற அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ முன்னாடி அந்த 3 சிஸ்டரை பார்த்துட்டு இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த கயிறு வந்து காற்றுலேயே தானாக நம்ம சிஸ்டர் விழுந்துருது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. ஆனால் முடியல. ஆனால் போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க பதவியை பார்த்துறான் டக்குன்னு. அந்த ப்ரீஸு திரும்ப வந்து நீங்கள் இருக்கிறது சந்தோஷம். ஏன்னா என்பது ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நீ எனக்கு அப்புறம் நீ தான் இந்த ஸ்ட்ரெயினை பார்த்துக்க போகிற கல்யாணம் பண்ணிட்டு சொல்லும்போது கல்யாணம் யாரோட கேட்கும்போது என்னோட 3 பிரிட்டியஸ்டான கிராண்ட் டாக்டர்ஸ் தான் சொல்லும்போது நம்ம போன எபிசோட் அந்த தாத்தா சொல்லியிருப்பாரு நீ வந்து கல்யாணம் வர போகிற அது முதல்ல ஸ்ட்ரெயின் டேக் ஓவர் பண்ண சொல்லும்போது நான் மீரை குரேஷாக்கு என்னது ஸ்ட்ரெயின் டேக் ஓவர் பண்ண போகிறேன். முதல்ல யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்போ நம்ம மீரை கேட்கும். என்னோட 3 பிரிட்டியஸ்டான கிராண்ட் டாக்டர்ஸில் ஒருத்தி தான் சொல்லும்போது அந்த சிஸ்டர்ஸ்லாம் எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் இங்கே படிக்க தான் வந்தேன், எனக்கு அதில் விருப்பம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். முடியாது நீயும் இந்த மாதிரி சொல்லணும். நான் ஸ்ட்ரெயின் டேக் ஓவராக பண்ண வர ஸ்ட்ரெயினுங்கிறது ஒரு பார்ட் டைம் ஜாபாக நீ வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒத்துக்கலாம் என்ன நம்ம மீற கேட்டால் நீ ஒத்துக்கலாம் வா நீ வந்து கியோட்டோக்கா யூனிவர்சிட்டி அதுக்காக மேட்ச் பண்ணிக்கிற அதுக்காக நானும் வந்து பிளான் பண்ணிருக்கேன். நீ முடியாது சொன்னால் நான் ரிஜெக்ட் பண்ணி சொல்லும்போது நான் உன் குடும்பத்தில் இருக்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லவும் அந்த தாத்தாவும் சந்தோஷம்னு போயிடுங்க. அப்போ நம்ம சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இதை எப்படி தாத்தா நம்மளை கேட்காம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லோரும் முடிவாக தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை தோற்றிருக்கிறது என்கிட்ட மொத்தம் 3 பிளான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை குக்கிங் பண்ண வைக்கிறது. அதாவது இவனுக்கு வேலை கொடுத்து துரத்தி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் குக் பண்ணுறதுக்கான ஐட்டமே இல்லை. என்ன ஒன்றுமே கேட்கும்போது ஒன்றுமே இல்லை நீ எப்படி இதை சமைக்க முடியாமல் நீ ஓட போகிறடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ் வச்சுக்கோம். நம்ம ஹீரோ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவரே வெரைட்டி இருக்கிறத வச்சு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும். ஏன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுன்னு முடியல 2வது ஆயுதம் ஒன்றுக்குது நீ வந்து எங்கள் துணியெலாம் லாண்ட்ரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லாண்ட்ரிக்கு அமுச்சு விட்டுறாங்க. இது எங்கள் கிட்ட ட்ரையர் கூட இல்லை இது உனக்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம துணியை அவன்கிட்ட கொடுத்து காய போகிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சிஸ்டர் சொல்லுவோம். பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க துணியெலாம் எடுத்து அப்படியே விரிச்சு காயப்படுவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுது. இதையும் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி சூப்பராக வச்சு கொடுத்துருவோம். என்னடா விளையாட்டி டேலண்ட் ஆகிறான் எங்களுக்கு கடைசி ஆயுதம் ஒன்று இருக்குடா எங்கள் யூனா ரூம் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுவோம். என்னது எங்க ரூமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சு உள்ளே போய் பார்த்தா ஒரே குப்பை மேலே கிடக்கும். இதை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்போ நம்ம ஹீரோ வச்சுருக்கும் போது கீழே பார்த்தா ஆயில் பெயிண்டிங்லாம் இருக்குமா. நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக கேட்கும்போது ஆமாம் இவங்க ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க கண்டிப்பாக இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த வீட்டையும் ஒரே செகண்ட் க்ளீன் பண்ணி முடிச்சிடறான். இதை பார்த்துட்டு அந்த 2 சிஸ்டரும் நம்ம இவனை இங்கே தங்க விடலான்னு சொல்லும்போது ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னால் இங்கே இருந்தால் தங்க முடியாது நான் கிளம்புறேன் சொல்லுவோம். ஏன் என்னாச்சும் கேட்கும்போது நான் இங்கே படிக்க தான் வந்தேன் ஆனால் நீங்கள் கொடுக்குற வேலையை பார்த்து எனக்கு படிக்கவே டைம் இல்லை அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஜேர்னில் கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான் சீசன் முடிஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டுருக்காங்க. சரி நம்ம வேலை முடிஞ்சு கிளம்புனா ஹீரோ ட்ரெயினில் போயிடும்போது இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி தராங்க. எதுக்கு ஃபாலோ பண்ணி பார்த்தா எனக்கு கில்ட்டியாக இருந்துச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போலாம் ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்ட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குன்னு அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இங்கே தான் தங்க போகிறான் நான் துரத்தி விட்டதுனாலே அப்படின்னு நம்ம ரோசஸை கேட்கும் ஆமாம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். பின்னாடி பயன்படுத்தி விட்டுறான். நம்ம ஹீரோ கூட நிறையா குழந்தைங்க இருக்கும் இதெல்லாம் யாருன்னு கேட்கும்போது அவங்களாம் இவங்களுக்கு பெருசாக இருக்குது இவங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போது ஒரு லேடி வந்து நீ திரும்ப வந்துட்ட போல் அதுவும் 3 பொண்ணுங்களோட கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க பேசுகிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டு வச்சு பேசுகிறாங்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல என்னோட பேர் தான் மா ஹீரோ. அப்போ அந்த மா ஹீரோ நீங்கள் 3 பேரும் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப அழகாகவே இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ போது நிறுத்துங்க யாருக்கே நீங்கள் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுவீங்க படி தான் நாங்கள் போனேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது யாரை கேட்டு நீ சொன்னியா நான் உன்னை சேர்த்துக்கிறதுக்கான இடத்த ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன் அதனால் அவங்க சொல்கிறத நீ எதாக இருந்தாலும் கேட்டு தாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அந்த சின்ன பசங்களாம் வந்து இந்த பாரு நாங்கள் கிரேன் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா சிராயி நம்மளோட ஹீரோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. இவன் யாருன்னு கேட்கவும் இவங்க தான் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இங்கே தான் தங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு கூட்டத்தில் ஒரு பையன் வந்து இங்கே பாருங்க கிரேன் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்கேன் யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லும்போது அம்மாக்கான்னு கேட்குறாங்க.
அப்போ ஹீரோசான் இங்கே இருக்கிற குழந்தைங்களோட அம்மாலாம் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கோசம் தான் இவங்க 1000 கிரேன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஹீரோ சொன்னால் அதெல்லாம் முடியாது. எல்லா லக்கி சாம்லியை விட இந்த கிரேன்ஸுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது, கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும், வாங்க நாங்கள் செஞ்சுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ் போய் அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க கொஞ்சம் ஹாப்பியாகிறாங்க. நம்ம லிட்டில் சிஸ்டருக்கு ஒன்றுமே வரல, அந்த பெரிய சிஸ்டர் கொஞ்சம் அழகாகவே பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயிட்டே வந்து அந்த குழந்தைங்க நீயும் ஹெல்ப் பண்ணணும், நீ மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க, வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லுவோம். சரி சரி வரேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண போயிட்டு பார்த்தா 1000 கிரெடிட்ஸ் மேலே அசால்ட்டாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடறான். நம்ம ஹீரோ ரொம்ப அழகாகவே பண்ணி முடிச்சிடறான். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு பையன் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, எங்கள் அம்மா நிஜமாக குணமாத்திரமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு சின்ன வயசில் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பா, இவன் இந்த மாதிரி செஞ்சு போனது ஞாபகம் வரும். டக்குன்னு அந்த பையன்கிட்ட போயிட்டு கவலைப்படாத, கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும், இது டாக்டர்ஸ் ஒன்று பார்த்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு உங்கள் அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹீரோசன் வந்துட்டு ஹீரோட கிரேன்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, அவன் சின்ன வயசாக இருக்கும்போது 10,000 கணக்கில் இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு செஞ்சுட்டு போய் கொடுத்துருக்கான். அதனால தான் அவங்களுக்கு எங்களை விட இங்கே இருக்கிற குழந்தைங்களோட மென்டாலிட்டி என்னன்னு புரியும். அப்புறம் ஹீரோசன் நம்ம 3 சிஸ்டத்தையும் பார்த்து ஹீரோ நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அன்றைக்கி நாள் அங்கேயே போயிடுது. ஹீரோஸ் நிற்கிறாங்க, ஏன் நீ அங்கே வந்து கேட்கும்போது அவங்க எனக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க, அதனால தான் அவங்க வந்துட்டேன்னு சொல்லும்போது அது கிடையாது, அவங்க உன்னை பற்றி கவலைப்படுறதுனால தான் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க, அதான் ப்ரூஃப், நீ அதுவும் வேலை பார்க்காது கவலைப்பட மாட்டேன்னு சொல்லும்போது சின்ன வயசில் நம்ம ஹீரோசன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கேட்டப்போ ஹீரோசன் வேலை நானே பார்த்துக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை ஹீரோ வச்சு பார்த்துட்டு நான் ஓடி வரதா கிடையாது, நான் போய் அங்கே திரும்பவும் சேர போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். சரி இனிமேல் நீங்கள் கொடுக்குற வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அப்போ ரோஸ் கலர் ஸ்டார்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அப்படின்னா தேவையில்லை, நம்ம இனிமேல் ஒன்றா தான் வாழ போகிறோம், நம்மளுமே எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ தான் ஒரு ஃபேமிலி ஐட்டம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டாக ஹாப்பியாக வரான், ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக வரான். இப்போ அடுத்த நாள் வீட்டில் காமிச்சா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன், அதில் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை கூட பண்ண தெரியல, ஏன் துணிலாம் கீழே கிடக்குது, ஏன் ரூம் இப்படி இருக்குது, ஏன் டிஷ்ஷு ரெடியாக இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வச்சு சந்தோஷம், எல்லா வேலையும் நானே தான் தனியாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசணுமோ டக்குன்னு அந்த தாத்தா வந்து எப்படி போயிட்டு நல்லா போயிட்டுருக்கேன் கேட்கும்போது தான் நல்லா தான் போயிட்டுருன்னு சொல்லும்போது சூப்பர், நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும், அதுக்கு ஒவ்வொரு சிஸ்டர் கூடயும் ஒரு அரேஞ்ச் மீட்டிங் நீ பண்ண போகிற அப்படின்னு நம்ம தாத்தா மேரேஜ் மீட்டிங்கிறதுக்கு அது ஒரு ஃபார்மல் ரிச்சுவல் தான், அது வந்து ஏச்சேன் ஜாப்பனீஸ் ட்ரெடிஷனில் இருக்குதுன்னு சொல்லும்போது இப்போ பார்த்தா நம்ம அசாகி கூட தான் இப்போ ஃபஸ்ட் மீட்டிங் நம்ம ஹீரோக்கு நடக்குது. நான் தான் அசாகி இங்கே 3வது டாக்டர்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஆனால் பார்த்தா அசாகி நீ என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஃபுல்லாக அந்த மீட்டிங்லேயே இறங்கிடுறா. இப்போ அந்த தாத்தா வந்து நீங்கள் ரொம்ப ப்ரைவசி என்ஜாய் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படி மாதிரி அந்த தாத்தா கிளம்பிடுறா. இப்போ அசாகி வந்துட்டு இங்கே நம்ம 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம், நான் வந்து ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கழட்டும் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து உங்க கூட சேர்ந்து ஒன்று பண்ணணும், என்னன்னா வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாக்கிங் மாதிரி ஒன்று போவோம் அப்படிங்கிற நம்ம அசாகி கூப்பிட்றா. இந்த காற்று ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு நம்ம கேட்கும். நம்ம இந்த மேரேஜ் மீட்டிங் தான் வந்தோம், இந்த எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது, உனக்கு இந்த ரன்னிங் பிடிக்குமா நான் ஹீரோ கேட்கும். ஆமாம் எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் அவனை முடிஞ்சிட்டு ஓடின்னு சொல்லும்போது ஒரு மிடில் ஸ்கூல் பொண்ணு நான் தோற்று போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆனால் 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ சொங்கியாட்டம் ஜாம்பியாட்டம் ஆயிடுறான், நடுங்கி வந்துட்டு இருக்கான். ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் குளிச்ச நல்லா இருக்கு, நம்ம ஹீரோ வந்து குளிக்கலாம்னு பார்த்தா அசாகி பார்த்து நம்மளை குளிச்சிருக்கிறாங்க, கதை கூட திறக்காமல், அட்லீஸ்ட் கதவை சாத்திராச்சு குளிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும். எனக்கு திறந்து வச்சு குடிக்க தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசாகி சொல்கிறோம். இப்போ நைட் நம்மளை ஹீரோவால் தூங்க முடியல, இதெல்லாம் அசாகியால் தான் என்னால் படிக்கவும் முடியல அப்படின்னு நினச்சிருக்கோம். பக்கத்தில் பார்த்தா அசாகி படுத்துருப்பாங்க. நம்ம மேரேஜ் இன்னும் மீட்டிங் இன்னும் முடியல, நாளைக்கு காலை ஓகிறதுக்கான ஷூ என்னோட ஸ்டோர் ரூமில் இருக்குது, நீ வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிமா சொல்லுவோம். நம்ம மேரேஜ் மீட்டிங் இன்னும் முடியல, ஸோ நீ வரலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. தாத்தாட சொல்ல கேட்கவும் அதெல்லாம் கண்டுக்கு தவிர அப்படிங்கிற போகிறாங்க. இப்போ ஸ்டோர் ரூம் பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது ஸ்டோர் ரூமு, உள்ளே போய் அந்த ஷூ கண்டுபிடிக்குள்ளே விழிஞ்சிடும் போலே அவன் நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ அசாகி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல, என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணும் ஒரு மாதிரி பையனும் அந்த மாதிரி சின்ன ஸ்டோர் ஹவுஸில் இருக்குது, திடீர்னு காற்றடிச்சு இந்த கதவு லாக்காகி நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் மாங்காலம் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியில் காற்றடிச்சு நச்சாலுமே கதவு சாதி டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ என்ன தான் தட்டினாலும் அந்த டோரை திறக்க முடியல. அப்போ அசாகி சொல்கிறா இது ஓல்டு ஹவுஸ், ஓல்டு இது வந்து தானாகவே கதவை சாத்தினா முடிக்கும் அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்கிறா. நம்ம இன்னாதிக்கு யாரையும் கூப்பிட முடியாது, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்லுவோம். இது ரொம்ப எனக்கு பயமா இல்லையா, நம்ம என்ன மாதிரி பிடியான கேர்ளும் நீ இப்படி ஒன்றா இருக்குது நம்ம அசாகி பயப்படுவோம். அப்போ ஹீரோ யோசிச்சுப்பாங்க, இவள் பாத்ரூம் கூட கதை திறந்து வச்சு தான் குளிச்சிருப்பாள் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு டைட் ஸ்பேஸ்னால் பயமாக கேட்கும்போது இல்லை நான் வந்து வளர்ந்த பொண்ணு எனக்கு அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது, இருட்டை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது சொல்லுவோம். நான் இதை தான் பண்ணணும் அப்படிமா ஹீரோ வச்சுட்டு உனக்கு சப்போஸ் பயமாக தான் நீ வேணா நான் பின்னாடி கட்டி பிடிச்சிக்கோ, நான் வெளில போகிறவை நான் வேணா அதை சமாளிச்சிக்கிறேன் அப்படிமா ஹீரோ சொல்லுவோம். அவளும் சரி ஓகே நம்ம ஹீரோ பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிறேன். நம்ம ஹீரோ ஜன்னலில் கஷ்டப்பட்டு காலையில் விடுறே ஒரு இதாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறான். நீ இங்கேயே வெயிட் பண்ணேன், நான் போய் வெளியில் போய் கீழே போய் கதை திறந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவள் கையில் அடிபட்டுருக்க பார்க்குறான் நம்ம ஹீரோ. இப்போ கீழே பார்த்து ரொம்ப தூரம் இருக்கும், அட்டா இதெல்லாம் ரொம்ப தூரம் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிறான். நான் கீழே போலையா அப்படிங்கிற அசாகி கேட்கும். ஒரு நிமிஷம் நான் போகிறேன், நம்ம ஹீரோ கீழே கஷ்டப்பட்டு போய் உள்ள கதை வந்துடுறான். அப்போ நம்ம அசாகி ஹீரோ நம்ம அடிச்சிரு இதெல்லாம் என்னால் தான் கேட்கும்போது அப்போ நீ ஹீரோ டக்குன்னு அசாகிட்ட போயிட்டு
பண்ண குழந்தைத்தனந்த மாதிரிலாம் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் சின்ன பொண்ணு தான், நீ ஒன்றும் பெரிய பொண்ணு வளர்ந்த மாதிரி நடிச்சிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்னு நம்ம அசாயி சொல்கிறாங்க. இப்போ சிஸ்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் உன்னை பற்றி கவலை போட்டோம் எங்கே போனால் கேட்கும்போது நம்ம அசாயி ஹீரோ பற்றி நேற்று நைட் நடந்ததுனால மறக்கவே முடியாமல் சொல்கிறாங்க. இப்போது அடுத்த மீட்டிங் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஏதோ நரகத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா கமகாட்டே உள்ளே உட்காந்துருக்கிறா. இவனா ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறா, ஏன் ஷையாக நடந்துக்கிறா, என்னாச்சுன்னு கேட்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கேட்கும்போது எனக்கு படிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். ஓ நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்டாக, அது ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற நம்ம காமியாட்டே சொல்லுவோம். டெஃபினட்டாக இது வேறு பர்சன் தான், நான் அக்செப்ட் பண்ணுற பர்சன் இது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ போனவரும் பயந்த மாதிரி கொஞ்சம் அதை இங்கேருந்து போன்னு அப்படின்னு துரத்தவும் நம்ம ஹீரோக்கே இவளுக்கு போனோன்னா பிடிக்காது போல அப்படிங்கிற நினச்சிக்கிறான். அப்போ இவங்க ரூமுக்கு வந்துட்டு ஏன் நீ ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். வெரி வெல் அப்படின்னு ஹீரோக்கு தள்ளிவிட்ட மேலே ஒரு டெம்ப்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு இதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வெறும் ஒரு மேரேஜ் மீட்டிங் தான், இதெல்லாம் பண்ண அவசியம் சொல்லும்போது இந்த ட்ரெயினுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமெடியை சொல்லுவோம். ஒரு நீ நார்மலாக பேச என் மேலே கலைஞ்சிச்சு மேக்கப் போட்டு வந்துடுற அப்போ நம்ம காமெடி கிளம்புறாங்க. அப்போ இந்த 2 சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ வந்துட்டு அவளுக்கு எனக்கு பிடிக்காது, அப்போ ஏன் அவன் கல்யாணம் பண்ண சொல்லி இந்த மாதிரி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவள் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் உன்கிட்டருந்து காப்பாற்றிக்கோசம் தான் அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை நினச்சி உங்களோட கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லுவோம். நான் ஒன்றும் மான்ஸ்டர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லலாம். சரி அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு அவன் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு நம்ம இப்போ வெளில போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காமெடி எடுக்க விடும். எங்கன்னு நம்ம இது கேட்டால் வா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோ இவனை பூனை இருக்க இடத்துக்கு கொண்டு வந்துருக்கிறான். ஏன்னா இவளுக்கு பூனைனா பிடிக்குமாமா, வெறுக்கலையாமா. நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ண, உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரெயினை பார்த்துக்காங்க, நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, ஸ்ட்ரெயின் என்ன நம்பி தான் இருக்குன்னு சொல்லுவோம். கவலைப்படாத சிஸ்டத்தை பார்த்துப்பாங்க, நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வரல ட்ரை பண்ணு. அப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு படிக்கிறதுக்கு இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன், நானும் கொஞ்சம் இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஹீரோ நினச்சிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கூடாது, எனக்கு நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் போகும்போது இவருக்கு கொஞ்சம் 3 பூனை பொம்மை கொடுத்துட்டு அடுத்தது இந்த கேஃபேக்கு நான் எங்கள் சிஸ்டர்ஸ் கூட வருவேன், ஆனால் உன்னை மட்டும் கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு பூனை பொம்மை கொடுத்துட்டு இன்றைக்கி நீ ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்ட, இன்றைக்கி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம காமெடியாக சொல்லுவோம். நான் ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு கண்டிப்பாக நீ கிடையாது, மறுபடியும் நான் மல்டிபிள் பர்சன் நான் மாறி கேட்கும், கண்டிப்பாக நான் உன்னை வெறுக்கிறேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து 3ஆவது டாக்டர் கூட மேரேஜ் மீட்டிங், ஆனால் அவங்க இன்னும் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போய் ரூமை திறந்து பார்த்தா அவங்க ட்ரெஸ் மாதிரி இருக்காங்க. சார் நீங்கள் ட்ரெஸ் மாட்டேங்க தெரியாது, நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஹீரோ வெளில வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்போ அப்படியே 1 மணி நேரம் ஆயிடுது, இன்னுமா நீங்கள் வரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ தான் உள்ள இல்லை. அப்புறம் அவங்க எங்கே போயிட்டாங்க தேடி கண்டுபிடிச்சு ஹீரோ போனால் அவங்க உட்காந்து ஒரு இடத்துல ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க கேட்கும்போதோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம 3ஆவது டாக்டர் வந்து நம்ம ஹீரோ பற்றி கேட்கும். நீங்கள் வந்து இங்கே தான் இருப்பீங்க தெரியும், ஏன்னா உங்கள் ரூமில் ஒரு அன்ஃபினிஷ்டு பெயிண்டிங் இருந்துச்சு, அதை ஃபினிஷ் பண்ண தான் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் டீட்டெயில் மாதிரி செலவு பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் மேரேஜ் மீட்டிங் எதாவது இங்கே வந்து கேட்கும்போது நீ நிஜமாலுமே என் கூட மேரேஜ் மீட்டிங் அட்டன் பண்ணு நினைக்கிறா கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு கேட்கும்போது நீ என்ன நினைக்கிறேன் எதுக்காக வந்துருப்பேன்னு கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அது வந்து ஒரு ஸ்ட்ரைன் மீட்டோட சீக்ரெட், நீ கண்டிப்பாக ஒன்றா கண்டுபிடிப்ப, சரிவா நம்ம இந்த இடத்துல மேரேஜ் மீட்டிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக மேரேஜ் பண்ணி கண்டினியூ பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போ போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி, இதை பத்திரமா பார்த்துக்கோ, ஏன்னா எப்போ பேட்டில் இருக்கும் பக்கம் வரும்னே தெரியாது, இருந்தால் உனக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்து கேட்குறாங்க. எங்கள் 3 பேர்த்தில் யார் கல்யாணம் பண்ணி கேட்கும்போது ஏன் இப்படின்னு கேட்கும்போது ஒன்று அசாச்சான், அவள் ஒரு சின்ன பொண்ணு ஆனால் ரொம்ப க்யூட்டானதா, இன்னொன்று யூச்சான், அவள் கொஞ்சம் அப்போ சண்டை போடனா க்யூட்டாக தான் இருப்பா, இல்லைனா நீ என்ன லவ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி இந்த எல்டர்ஸ்ட்டு கேட்கவும் கண்டிப்பாக இல்லை, ஆனால் அவங்க நீங்கள் இன்னும் அட்ராக்டிவாக இல்லைன்னா சொல்ல, ஆனால் அவங்க 3 பேர்த்தி என்ன கல்யாணம் பண்ணி முடியாது, நான் படிக்க மட்டும் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ படிக்கல ஸ்கிப் ஆகி கீழே உள்ள போவோம், அந்த பேண்டு கட் ஆகுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. ஏன்னா அது நான் சாக பார்த்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகுமே, அதான் ஃப்ளாஷ் ஆகுதா, எங்கள் அம்மா இவங்க கூட நான் ஏன் இருக்கிறேன், எதுக்கு நான் இவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கிறேன், என்னது அமகாமி உரியாவா, ஏன் நான் இவங்க 3 பேர்த்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு விஷுவலைஸ் வருது. பார்த்தா அதெல்லாம் கனவாக தான் நடக்குது. ஆனால் பார்த்தா அந்த ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆகிட்ட வந்துட்டு நேற்று நான் கீழே விழுந்தேனான்னு கேட்கும்போது ஆமாம் நேற்று மேரேஜ் மீட்டிங் நடந்துச்சு, ஆனால் நீ கீழே விழுந்தாலும் ஞாபகம் இல்லையே அப்படிமா அவள் ஆகி சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோனை வந்துட்டு இங்கே தான் ஒரு தப்பான ப்ரெசன்ஸ் சென்ஸ் ஆகுதுங்கிறா, நான் இப்படி பயமுடுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நீங்கள் சும்மா தான் இருக்கிற போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் என்ன சொல்லுவோம், எதுக்கு ஸ்நாக்ஸ் யாராவது கெஸ்ட்டும் கேட்கும்போது ஆமாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு நான் இந்த ஸ்ட்ரைனை விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஸ்ட்ரைனை விற்க போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்காக வரான். அப்புறம் அந்த அவர் வந்துட்டு நீ தான் நீங்கள் புதுசாக தங்கியிருக்கிற, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டுங்க சொல்கிறாரு. அப்போ அந்த தாத்தா வந்துட்டு இவர் தான் மியாமன் கிட்டசரிக்காவா, இவர் தான் நம்ம அமகாமி ஸ்ட்ரைனுக்கு பல வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு வராரு அப்படிமா இவனை நம்ம ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த ஸ்ட்ரைனை விற்க போகிறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இப்போ வர விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, இதில் வர ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு நான் ஒரு மான்ஸ்டர் கிடையாது, நீங்கள் தங்குறதுக்கு கொண்டு இந்த வீட்டை நான் விட்டுறேன், உங்கள் அம்மா இருந்தப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே பேக்கேஜ் ரொம்ப ஓவர்லோடாக தான் இருக்கும், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்டு வருவா, ஆனால் இப்போ பாருங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை நீங்கள் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குல்ல, என்ன ஒரு முட்டாளான மதர், உங்களை மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான கிட்ஸை வளர்க்குறதுக்காக இந்த ஸ்ட்ரைனை விட்டு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படிமா பேசிட்டு நம்ம ஹீரோ நாங்கள் 5000 விசிட்டர்ஸ் கொண்டு தான் ஓகேவான்னு கேட்குறோம்.
நாங்கள் இந்த ஷைன் இருந்த பீக்கை விட 5 மடங்கான விஷ்வல்ஸ் இப்போ கொண்டு வரோம் அப்படிமா சொல்லிட்டு இருக்கும்போது, குழந்தைத்தனமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது தான் அவன் நம்ம ஈராட்டப்பா சொல்கிறான். அப்போ அசாய் வந்துட்டு நாங்கள் இன்னும் குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இவன் ஒரு லுக்கோடவுமே பார்த்தா நம்ம அசாய் பார்த்தா பயந்துடுறான். அப்போ யாய் வந்துட்டு நீ தாங்க குழந்தைத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிமா நான் யாய் கேட்கும். எல்லாரையுமே கூட என்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்குற மாதிரி சான்ஸ் கேட்குறேன். நீங்கள் ஹெல்ப் கேட்குறனால பண்ணுறேன், உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். ஆனால் நான் ஃபெஸ்டிவலுக்கு ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன். அது மட்டும் நீங்கள் 5000 பேர்த்த கொண்டு வரலன்னா இந்த வீட்டையும் சேர்த்து நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தா நான் ஹீரோ பார்த்தா டெரராக ஒரு லுக் விட்டு போவான். 5000 பேர்த்து நம்மளால் கொண்டு வர முடியுமா? நம்ம அம்மா என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோ பார்த்தா காணாமல் போயிடுவான். நான் ஹீரோ ரூமில் உட்காந்து பழைய ஃபைல் எடுத்து பார்த்துட்டு இருப்போம். இந்த அமகா மிஷன் எப்படி பீக்காக இருந்துச்சு. நம்ம ஹீரோ தூங்காமக்கலாமல் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறான். நீ தூங்கினே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதை விடுங்க, பாஸ்ட்டில் ஒரு செட்டின் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஸ்டால்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. அந்த ஸ்டால்ஸ் தான் நமக்கான முக்கியமான இது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நாங்கள் எங்கள் அம்மாவை இழந்தோடனே அவங்க என்ன கான்டாக்டில் எங்கள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பிளான் பின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்ன பிளான் பியா? நம்ம சோஷியல் மீடியா மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் சொல்லும்போது, என்னது அதனால் மேஜிக்கா அப்படின்னு சிஸ்டர் கேட்குறாங்க. ஓ இன்டர்நெட்டை சொல்கிறேன், எங்களுக்கு ஆல்ரெடி வெப்பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெப்பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்டோனேஜ் காலத்தில் இருக்கிற மாதிரி ஆர்ட் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பத்தாது, நீங்கள் இன்னும் அட்ராக்ட் வேணும், அதனால் நீங்கள் தான் இனிமேல் கேம்பெயின் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த மாதிரி என்கிட்ட சொன்னால் நீ எனக்கு க்யூட் ஆகிற அப்படின்னு சொல்லாமல் அர்த்தம் சொல்லும்போது, நான் ஹீரோ சரிங்க க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ யூனா வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைன் மெயின்டெனன்ஸ்லாம் இந்த மாதிரி பப்ளிக் எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த அசாகி கூட விட்டுருங்க அப்படின்னு நம்ம அசாகி பார்த்தீங்கன்னா நான் க்யூட்டுன்னு நினச்சிட்டு பதிவு பண்ணுறா. சென்ட் அப்லோட் பண்ணுற ஒரு பிக்சர் இவ்வளோ இருக்கிற மாதிரி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரே லைக் தான் வந்துருக்கு. இங்கே பாரு இது ஒன்றை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஸ்ட்ரைனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நம்ம யூனா இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுறா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைக் வந்துருக்குது. ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும்னு சொல்லும்போது, ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு யாய் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணும். இருக்கிற ஃபாலோவர்ஸ்லாம் போயிடுறாங்க. ஏய் உனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ நம்ம ஸ்ட்ரைன் மெயின்டன்ஸ் நாட்டி பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணலாம் சொல்லும்போது, போது இதோட விட்டுரு, நீ ஒரு ஸ்ட்ரைன் மெயின்டன்ஸருக்கு தகுதி இல்லாதவ அப்படி மாதிரி நம்ம யூனான்னு சொல்லும்போது, என்னை குழந்தைமான்னு ட்ரீட் பண்ணுறதை நிப்பாட்டு, நீ தான் இங்கே ஷைன் மெயின்டன்ஸாக இருக்க தகுதி இல்லாதவ அப்படியும் இவங்க 2 பேருக்கும் சண்டை முட்டு ஆகிற மாதிரி போகும்போது நம்ம ஹீரோ வந்து தடுக்கலாம் அப்படிமா தடுத்துட்டு. இப்போ நம்ம யாய் யூனா சை என்ன பண்ணுறீங்க, தள்ளி போகிறீங்களா எதாவது பண்ணணுமா கேட்கும்போது, சரி ஓகேங்க அப்படின்னு தள்ளி போயிடுறாங்க. இவங்களும் நம்ம யூனா செல்ஃபி எடுக்க தெரியாமல் எடுத்துருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து பயன்படுத்துகிறான். ஏய் இங்கே என்ன பண்ணுறேன் கேட்கும்போது, என் கூட வா அப்போ நம்ம ஹீரோ யூனா கூட்டு போகிறான். பார்த்தா அங்கே அசை கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கும் போது, இன்னுமே இவ்வளோ நீ ஸ்ட்ரைன் பண்ணா ஃபெயிலியராக பார்க்கும்போது இல்லை அப்படிமே அசாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூனா அசாயிட்ட போய் நான் மன்னிச்சுன்னு சொல்லும்போது, அசாயும் சரி ஓகே நான் மன்னிச்சிடுறாங்க. உங்களை எப்போ நான் மன்னிக்காம இருப்பேன், எனக்கும் உங்களை பிடிக்குமே அப்படியுமே நம்ம அசாய் சொல்லுவோம். எனக்கும் உங்கள் 2 பற்றியும் பிடிக்கும் அப்படிமே யாய் வந்து இவங்க 2 பற்றி பார்த்தீங்கன்னா கடிச்சு பிடிச்சி கீழே விழுந்துருக்குங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறான். அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீச் ஆகிருக்குது. ஓ நம்ம அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம் ஆகலை, ஆனால் இந்த மாதிரி அப்லோட் பண்ண ஆகுது. ஸோ ஓகே என்னன்னு புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண நம்பிடுங்க. அது இன்டர்நெட்டில் பாப்புலர் ஆகுது. சரி ஓகே நம்ம சோஷியல் மீடியாவில் பாப்புலர் ஆகிட்டோம். அடுத்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ் ரெடி பண்ணணும். அதாவது இங்கே மட்டும் கிடைக்கிற மாதிரி சாம்ஸ்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன். என்ன ஆர்ட் ஸ்டூடெண்ட் அது எப்போ கிடைக்குன்னு கேட்கும்போது, கவலைப்படாதீங்க அது இன்னும் 2 நாளில் கிடச்சிரும் அப்படின்னு மாதிரி ஆர்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு மாதிரி நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக வரான். இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு கட்டுறாங்க. எப்பா மேடம் எங்கம்மா அந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு எங்கம்மா அந்த டிசைன்லாம் காணும் அப்படின்னு இவரை கத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம யாய் வந்துட்டு கவலைப்படாத இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லும்போது, ஆனால் இன்றைக்கி தான் கடைசியில் இவன் சொல்லும்போது, போய் சொல்லாத நாளைக்கு காலையில் ஒரு டெட்லைன் இருக்குது, நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆச்சு. ஐயோ இன்னும் டைமே இல்லையே, ஏன்னா அவங்க எதுவுமே ரெடி பண்ணலையே, ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா நம்ம யாய் பார்த்தா அங்கே இருக்க மாட்டாங்க. இங்கே போனேன் அப்படிமா ஹீரோ கத்துறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ரெடி பண்ணி கொடுத்துறான். இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி மாதிரி நம்ம 2 சிஸ்டரும் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ நம்ம யாய் வந்துட்டு கவலைப்படாதீங்க நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இந்த கோய் காப்பு வந்து மணியும் சக்ஸஸையும் மீன் பண்ணும். ஆனால் இந்த வேர்டு கோய் வந்து லவ்வை மீன் பண்ணும். அதான் நான் லவ் எலமெண்ட் இந்த சாம்ஸ் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுற யங் பீப்புளுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையிலே ஜீனியஸ் தான். ஆனால் நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், நீ வந்து உன் உலகத்துக்கு ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. ஈவன் மேரேஜ் மீட்டிங்கில் கூட நீ என்ன யோசிக்கிறதுங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் உன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். இந்த 2 சிஸ்டம் ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்கான்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை முடுங்க நான் ஹீரோ சொல்கிறான். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரீச் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ என்ன ஓகே தான் நான் பிளான் ஒர்க் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ இன்னும் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, நமக்கு இன்னொரு பிளான் இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ஃபுட் ஸ்டால் கூட்டு போகிறோம். நம்மளை தொந்தரவு பண்ண வேணாம் நம்ம சிஸ்டம்லாம் சொன்னாலும் நம்ம ஹீரோ அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறோம். இப்போ இவங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டுருக்குங்க. அப்போ அந்த வயசானவர் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இந்த மாதிரி எங்களுக்கு அமகாமி ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் ஸ்டால்லாம் வைக்கணும், இந்த தடவை நாங்கள் 5000 பேர் கொண்டு வந்தோம்னா அந்த ஷைனை விட்டு கொடுக்க வேண்டியது தான், அதனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது, சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம், அமகாமி சிஸ்டர் டேஞ்சரில் இருக்கா நாங்கள் பண்ணுறோம்,
கவலைப்படாத, எங்களுக்கும் அந்த அமகாமி சிஸ்டருக்கும் நிறையாவே மெமரிஸ் ப்ரீவியஸ் மெமரிஸ் இருக்குது. ஈவன் கல்யாணம் அது இது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த அமகாமி சிஸ்டனுக்கும் எங்களுக்கும் நிறையாவே கனெக்ஷன் இருக்குது. ஸோ கவலைப்படாத, நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். ஆனால் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்கிட்டு கேட்கும்போது நாங்கள் ஆல்ரெடி அந்த மீட்டிங்கில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ கவலைப்படாதுன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே உட்காந்து பிளானிங் முடிச்சுட்டு வெளில வராங்க. நம்ம அம்மா இங்கே இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படியுமே எங்கள் சிஸ்டர் பேசியிருக்காங்க. என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த ஃபெஸ்டிவலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம் அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ இதோட 15 எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போது ஸ்ட்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 பேர் தான் வந்திருக்காங்க. இப்படியே போய் நம்ம 5000 பேர் கொண்டு வர முடியாது அப்படின்னு கேட்கவும் நான் மீரை வந்துட்டு எங்கேயோ இடிக்குது, எங்கேயோ தப்பாக இருக்கே அப்படிமா நீ யோசிக்கிறான். அப்போ அந்த ப்ளூ ஆர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஓடிறாங்க. என்னன்னு பார்த்தா இன்டர்நெட்டில் இவங்கள மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்துக்கும் போஸ்ட் போட்டு விட்டாங்க. இந்த போஸ்ட்னால தான் நமக்கு யாரும் இங்கேருந்து கூட்டம் வரல அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளதை ஃபேக்குன்னு சொல்லி நம்ம அதை பேன் பண்ணிட்டாங்க அப்படிமா யோசிக்கிறாங்க. இது யார் பண்ணியிருப்பா அப்படிமா ஹீரோ யோசிச்சுட்டு கன்ஃபார்மாக ஒருத்தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம கிளான் லீட் இருக்கிறார்ல அவர் தான் இப்படி பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு அவர் பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இதோட டேஸ்ட்டுக்கு இன்னொரு டேஸ்ட் ஈடு கொடுக்க முடியாது அப்படியுமே வில்லத்தனமாக சிரிச்சு என்னையே சேலஞ்ச் பண்ணுறீங்களா அப்படியுமே சொல்கிறாரு. அவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படியுமே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ரோசஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சு போச்சா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்ரியேட் பண்ண இந்த இதெல்லாம் வெறும் இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்குக்கோசரம் வீணாக போதா அப்படின்னு மாதிரி ரோசஸ்ட்டு கேட்கவும் இல்லை இதுன்னு முடியல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதான் இன்றைக்கான ஷெடியூல். இந்த ஷெடியூலில் 6 மணிக்கு மேலே நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நமக்கு தேவையானதான் நம்ம பீப்புளை அட்ராக்ட் பண்ணும், அவ்வளோதான் அப்படியுமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது இங்கே வாங்க சொல்கிறேன் அப்படிமா நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு பிளான் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ பிளானை சொல்லவும் என்ன அது இது ஒரு முட்டாத்தனமான விஷயம், நம்ம இது பண்ண நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த தாத்தா வந்துட்டு கண்டிப்பாக அது குட் ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சிஸ்டர்ஸ்லாம் நம்ம இதுக்கு மேலே அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சிஸ்டர்ஸ் தான் சொல்லவும் அந்த ஷாப்பிங் சேர்மன் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆல்ரெடி வேலை முடிச்சிட்டோம் அப்படிமா சொல்கிறாரு. இப்போ நம்ம மீது அங்கே இருக்க ஃப்ளையர்ஸ் எடுத்துகிட்டு நான் போய் இதை கொடுக்க போகிறேன், நீங்கள் தான் நீங்கள் ஷோ ஸ்டார்ஸ் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவே ஃப்ளையர்ஸ் கொடுக்குறான், ஆனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு யாரோ வந்து அந்த ஃப்ளையர்ஸை வாங்கி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம மாயிரோசன் தான். இங்கே அமகாமி ஃபெஸ்டிவல் நடக்குது, ஸோ எல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் அப்படிமா அவங்க ஃப்ளையர்ஸ் கொடுக்கும். நம்ம ஹீரோட சைல்டு ஃப்ரெண்டும் அவங்களும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பசங்களும் கூட வந்திருக்காங்க. அமகாமி ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம், அதான் நாங்கள் இங்கே ஒன்றை பார்க்கறதுக்கோசரம் வந்தோம், கொலைப்படாத நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லுவோம். நம்ம ஹீரோ தேங்க்யூ அப்படிமா சொல்கிறான். இப்போ வந்து எல்லாருமே அந்த ஃப்ளையர்ஸை வாங்கிக்கிறாங்க. இது சூப்பராக இருக்குது, இது என்னது அப்படின்னு மாதிரிலாம் சின்ன பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சிஸ்டர்ஸ்லாம் நம்ம ஊரில் தேர் ஊர்வலம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ட்ரெடிஷனில் வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைனில் ஃபெஸ்டிவல் இருக்குங்க மாதிரி காட்டுறதுக்கு. அப்போ அந்த பீப்புளெலாம் சொல்கிறாங்க கேன்சல் ஆகலையா, அப்போ அது ஃபேக்கான நியூஸா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கார்டுக்கு ப்ராப்பராக பண்ணால் தான் நமக்கான ரெஸ்பான்ஸ் கார்டு தருவார் அப்படிமா சொல்லிட்டு இந்த சிஸ்டர்ஸ்லாம் அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. பரவாயில்ல இது ஒர்க் ஆகுது அப்படிமா ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வெதர் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ ரேடியோவில் வந்து சொல்கிறாங்க கியோட்டாக்கா ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோம் கவரே மழை பெய்யுது, இந்த ரெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடரும் அப்படிமா சொல்கிறாங்க. சைனுக்கு பார்த்தீங்கன்னா 125 பேர் தான் எதிரி டோட்டலாக வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ மழையில நினச்சி நான் பீப்பிள் அட்ராக்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஸ்டோமால் ஒன்று கேன்சல் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்ல விடு, இந்த மாதிரி காட் நமக்கு நிறைய டெஸ்ட்டு கொடுப்பாரு, ஆனால் அவர் நம்மளை எப்பயுமே கைவிட மாட்டார், காட் எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார் அப்படியே இந்த சிஸ்டர்ஸ் தான் சொல்லிட்டு போய் காட் போய் ப்ரே பண்ணுறாங்க. ப்ளீஸ் எங்களை இந்த ஈவெண்ட்டை நடத்த விடுங்க, நீங்கள் வெறும் மேலேருந்து மட்டும் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும், நாங்கள் எப்படி ஃபெஸ்டிவல் ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்க மட்டும் பாருங்கள் அப்படியே இவங்க காடிகிட்ட ப்ரே பண்ணுவோம். நான் ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்தீங்கன்னா போகிறான், எங்கன்னு காட்டல போய் நின்றுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிமா ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி போய் திரும்பி பார்க்குறான், இது என்னது அப்படிமா நீ வீடு யோசிக்கிறான். அப்போ அந்த இடத்துல சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படிமா கேட்கவும் நம்ம ஹீரோ ஆமாம் இந்த ஒரு தடவை வந்து நான் காடுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படிமா ஹீரோ சொல்கிறான். அந்த சிஸ்டர்ஸும் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது பிரபாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. என்னான்னு பார்த்தா இவங்க முன்னாடி லேக்கில் ஃபுல்லாக ஸ்ப்ரிங் இலடாக இருக்குல்ல அதெல்லாம் விழுந்து அந்த லேக்கே பார்த்தீங்கன்னா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. இப்போ வந்து இவங்க இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க, ஃபெஸ்டிவல் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ப்ரிங்குக்கான லேக்கில் தான் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெதரும் நார்மலாகிடுது, ஸ்ட்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா கூட்ட ஆரம்பிச்சிருது. எனக்கு இந்த புக்கு கொடுங்க, எனக்கு இந்த சாம் கொடுங்க அப்படிங்கலாம் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நான் ஹீரோ வந்துட்டு சாரி உங்களையும் நீங்கள் வச்சுருக்காது சாரி நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல விடு, எனக்கு இந்த ஸ்ட்ரைன் காஸ்டியூம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ண ஆசை தான், ஸோ அதனால் இதை நான் என்ஜாய் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஹீரோ சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு இந்த கார்டு மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்க, அதுக்கடுத்து அவங்க வேலையில் நான் செய்ய சொன்னாங்க, அப்புறம் மேரேஜ் மீட்டிங்கு, அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல், எனக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படியும் நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கோம். அப்புறம் நீ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படியும் ஹீரோ கேட்குறாங்க. அவங்க அம்மா இறந்தது காரணமாக வச்சு தானே அப்படியும் நம்ம ஹீரோ கேட்கும். நம்ம ஹீரோ அமைதியாக நிற்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மத்தியானம் ஆயிடுது. 4999 பேர் வந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் தான் வரணும். ஐயோ இன்னும் ஒருத்தர் தான் வரணும், டைம் வேறு முடிய போகுது அப்படிங்கிற நான் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிளான் லீக் இருக்கிறனால அவனு இந்த டைம் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் பார்க்கறதுக்கெல்லாம் சுகமாக இருக்கீங்க, ஒரு டீலு தான் அப்படிமா சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரைனுக்கு இன்னும் டொனேட் பண்ணுறேன் அப்படிமா சொல்கிறான். என்னது டொனேட் பண்ணுறீங்களா, ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒருத்தர் கம்மியாக இருக்காங்களேன்னு சொல்லும்போது என்ன சேர்த்துனீங்கன்னா 5000 வந்துடும்ல அப்படின்னு அந்த கிளான் லீடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான்.
நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தரேன், ஆனால் இன்றைக்கி மாதிரியே நீங்கள் என்றைக்கு இந்த ஸ்ட்ரெயினை ரன் பண்ணணும் அப்படிமா சொல்கிறான். எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. இப்போ அவனு பார்த்தீங்கன்னா காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க கூட யாரோ உட்காந்துருக்காங்க. இன்னொரு தடவை அவங்க என்கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படிமா சொல்லிட்டு ஏன்னாலேருந்து அந்த ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க முடியல. அப்படி தானே சீஹரு அப்படியுமே கேட்குறான். அப்போ சிஸ்டர்ஸ்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிஜமாக 5000 பேர்த்த கொண்டுட்டோம், ரொம்ப சூப்பர் அப்படியுமே எல்லாம் ஹாப்பியாக சிரிச்சு போய் சந்தோஷமாக இருக்கும். அந்த பிக்கே சிஸ்டர் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ தான், இவனு தான் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிடுறாங்க. என்ன கிஸ் பண்ணிட்டீங்க அப்படியுமா நான் மீரை கேட்கவும், சாரி நான் என்னோட கண்ட்ரோல் ஒரு செகண்ட் லாஸ் பண்ணிட்டேன், அதான் அப்படி நடந்துருச்சு அப்படியுமா அந்த விகாஷ் சொல்கிறாங்க. இப்படியே இவங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரூம்குள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். ஓ இது இப்படி பண்ணால் இப்படி வருமா, இப்போ நான் சப்ஜெக்ட் பண்ணேன் நான் ஒன்று. அப்போ டக்குன்னு நம்ம யாய் இவனுக்கு கிஸ் பண்ணது ஞாபகம் வரும். போச்சு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவும் இல்லை, என்னாச்சு எனக்கு அப்படிங்குமே அவன் கத்துறான். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு வேளை என்ன லவ்வில் விழுந்துட்டாங்களோ, ஆனால் என்னால் படிக்க முடியலையே அப்படிமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ டக்குன்னு அசாயி வந்து என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறேன் நான் ஹீரோ கேட்குறான். உன்னால் இப்போ படிக்க முடியல கரெக்டாக, ஏன்னா யாய் உனக்கு கிஸ் பண்ணிட்டா அதனால தானே கேட்கும்போது, ஆமாம் எனக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். கவலைப்படாத, இதுக்கு தானே இந்த பியூட்டிஃபுல்லான கேள் அசாயி இருக்கேன், நான் அதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறேன். நம்ம அசாயி நம்ம யாய்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம ஹீரோ பற்றி நினைக்கிறேன்னு கேட்கும்போது அவன் ஒரு நல்ல பையன் அப்படி தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். ஓ நல்ல பையன் சொன்னாங்களா, சரி அப்போ ஓகே தானே அப்புறமா ஹீரோ கேட்குறான். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது, ஒரு பொண்ணு ஒருத்தர் நல்ல பையன் சொன்னால் அவங்கள பற்றி அவங்க கண்டுக்கலன்னு அர்த்தம். கவலைப்படாத, அவன் என்ன நினைக்கிறான்னு எங்களுக்கே சில டைம் என்ன தோணாது அப்படி அசாயி சொல்கிறாங்க. கவலைப்படாத, என்ன ஒரு பிளான் இருக்குது, ஒருத்தவங்க ரொம்ப அவங்களோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரே வழி நம்ம ரன்னிங் பண்ணலாம் அப்படிங்கிற மறுபடியும் ரன்னிங் கூட்டு போயிறாங்க. இப்போ நம்ம யாயும் முடியும் டயர்டாகிறாங்க. சொல்லுங்கள் இப்போ இங்கே நம்ம ஹீரோ பற்றி நினைக்கிறேன் கேட்கும்போது அவனால் பற்றி நான் கண்டுக்கல, எனக்கு இப்போ குளிக்கணும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிச்சு அவங்க கண்டுக்கல அப்படின்னு நம்ம அசாயி சொல்கிறா. இப்போ எங்கள் பாத்ரூம் குளிச்சுட்டு இருக்கும்போது ஏன் நீ ரன்னிங் கூப்பிட்டு இதனால் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற நம்ம யாய் கேட்கும்போது நம்ம அசாயி நீ ஏன் இந்த மாதிரி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண, அவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், நமக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கான், நமக்கு நிறைய விஷயம் செஞ்சுருக்கான், நீ ஏன்னா அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டியா அப்படின்னு நம்ம அசாயி கேட்கவும் அது ஒரு சீக்ரெட் அப்படிங்கிற நம்ம யாய் சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவன் என்ன நினைக்கிறேன் கண்டுபிடிக்கவில்லை. சரி ஒன்றும் மணிப்பெலாம் கேட்க தேவையில்ல, இது வந்து எனக்கும் அவளுக்குள்ள ஒரு பர்சனல் மேட்டர். ஸோ ஒன்றை எழுத தப்பு தான், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு சின்ன வயசு போட்டு தான், ஸோ ஒன்று நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு நான் மீரா சொல்கிறான். நான் மீரா அப்படியே அவன் தலையை தடை கொடுக்கும். நான் இந்த மாதிரி என்ன சில்ட்ரன்ட்ட ட்ரீட் பண்ணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம். சாரி உன்னை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நான் மன்னிச்சு சொல்லுவோம். நீ என்ன சில்ட்ரனாக ட்ரீட் பண்ணதுக்கு நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரேன். நான் மீரோ காதை கடிச்சிட்டு இது உனக்கு எனக்குள்ள ஒரு சீக்ரெட் சரியா அப்படிமா சொல்கிறாங்க. நான் மீரோ பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்கவில்லை, அட்லீஸ்ட் இவ்வளாச்சும் நல்லா இருப்பா அப்படிமா மீரா வந்தால் ரைட்டு இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற ஏறி வச்சுக்கிறான். உடனே அவங்க யோசிச்சுட்டு என்னென்ன அப்படி உத்து பார்க்குறேன், நானும் வந்துட்டு எதுவும் மறைக்கல அப்படிமா சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம யாயிசா எஞ்சி வந்துட்டு என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒன்றும் இல்லை, இவ தான் நம்ம வீடாக ஆக்டிங் பண்ணுறா சொல்லும் போது நீனே வேணா சொல்கிறியா, பரவாயில்ல நீ வேணா ஹைட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் இவட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அசாயி சொல்கிறாங்க. இப்போ நான் ஹீரோ படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஷெடியூல் முடிஞ்சிச்சு. என்னது நான் ஷெடியூல் கரெக்டாக படித்து முடிச்சிட்டேன்னா இன்றைக்கி என்ன ரொம்ப அமைதியாக இருக்குது, என்னை யாரும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணவே வரல, இதோ ஒரு சம்திங் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கும்போது நம்ம அசாயி இங்கே உட்காந்து பார்த்துருக்கேன், உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று காட்டுறீங்க வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. பார்த்தா நம்ம ரோசா சிஸ்டர் அப்படி ரொம்ப தீயாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறா, எதுக்கு இந்த செரமோனி சாம் பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து டுமாரோ பர்த்டே அதனால தான் இப்படி பண்ணுறாங்க சொல்லும்போது ஓ அதனால தானா அப்படியுமா கேட்குறாங்க. இப்போ அப்படியே அடுத்த சிஸ்டர் ரூமுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கியான சிம்பிள் ஒரு டால் நினைக்கிறேன், குட் ஃபார்ச்சூன் தரும் அப்படியுமே ஒரு டாலை வந்து அவள் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டுருக்கிறா. இப்போ அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா பண்டிகை ஆக போகுது. என்ன யோசிச்சா நல்லா பிரச்சனை பண்ணியிருக்க கூட, ஆனால் அசாயி என்ன தான் பிடிக்கும் அப்படியும் நம்ம யாய் சொல்லுவோம். பிரச்சனை இல்லை உனது எவ்வளோ நல்லா தான் இருந்தோம், அசாயி என்ன தான் லைக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ரோசா சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு கொஞ்சம் சண்டை போடாமல் போவோம், கால் தடிக்கு 2 பேரும் கீழே விழுந்தாங்க. அப்போ இவங்க 2 பேரோட பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு போச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறது அப்படியுமா யோசிக்கிறாங்க. நான் மீரோ சரி நான் போய் ஹெல்ப் பண்ணுறதா அப்படியுமா கேட்கும். இதை நான் இங்கேருந்து வாட்ச் பண்ணு, நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு அப்படியுமா சொல்லுவேன். இப்போ அசாயி போய் நின்றுட்டு இங்கே என்ன பண்ணுற அசாயி அப்படியுமா 2 பேரும் கேட்குறாங்க. மணி வேறு பண்டாச்சுல, ஸோ உனக்கு நீங்கள் போது நாங்கள் உனக்கு நீங்கள் ப்ரெசென்ட்டாக ரெடி பண்ணோம் அப்படியுமே இவங்க ப்ரெசென்ட்டை திரும்பி பார்த்தா பிஞ்சு போய்க்கிறது. சாரி எங்களால் தான் அது பிஞ்சு போச்சு, எங்களை மன்னிச்சுன்னு சொல்லுவோம். எனக்கு உங்கள் 2 பேத்தையுமே பிடிக்கும், நீங்கள் பண்ணதில் எவ்வளோ லவ் இருக்குது எனக்கு தெரியுது, நான் உங்கள் 2 பேத்தையும் தான் லவ் பண்ணுவேன் அப்படியுமா நம்ம அசாயி இவங்க 2 பேத்தையும் பாராட்டுற சொல்லுவோம். இவங்களாம் ஹாப்பியாகிறாங்க. இப்போ நம்ம அசாயி நம்ம ஹீரோ தெரியும் பார்த்து என்ன ஏதாவது சொல்லணுமா அப்படியுமா கேட்கவும் வெல் இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படியுமா நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ காலைல விடிஞ்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்கும்போது அசாயி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று காட்டுறேன் வாங்கன்னு மறுபடியும் கூப்பிட்றா. என்னன்னு பார்த்தா இவங்க செஞ்ச ப்ரெசென்ட்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரெடியாகி கிடக்குது. இது எப்படி ரெடியாச்சு அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா நான் மீரோ தூங்கிட்டு இருக்கிறான். அவன் மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் தைக்கிறதுக்கான புக்கை படித்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கான். இதை பார்த்து இவங்களை ஹாப்பியாகிறாங்க. அப்போ டேபிள் மேலே ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நான் மீரோ எழுதி வச்சிருக்கான். இப்போ நம்ம ரோசா சிஸ்டர் கொஞ்சம் அமைதியாரு, நான் உனக்கு என்னோட கிராஜுவேட் காட்டணும் அப்படியுமா சொல்லிட்டு
இப்போ நம்ம ஹீரோவை இந்த ரோஸ் வச்சுட்டு கிஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா இது நமக்கு ஹீரோவுக்கு கனவு தான். அப்போ நம்ம அசாய் எனக்கு இந்த பட்டன் கொஞ்சம் தைச்சு கொடு அப்படியுமா நம்ம அசாய் வந்து நிற்கிறாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா யாய் வந்து எனக்கு அடுத்த வால்யூம் காணோம், அது நீ க்ளீன் பண்ணும்போது எங்கேயா வச்சியா பார்த்தியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொல்லும் போது பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தா ரூமில் இல்லை. அப்போ ரோஸை சிஸ்டர் வந்துட்டு அவன் மாஹீரோஸான பார்க்கறதுக்கோசரம் போயிருக்கான். அவன் ஈனியாக திரும்ப வருவான். அப்புறம் முக்கியமாக நீங்கள் 2 பேரும் ஏன் அவனை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். எஸ்பெஷலி யாய் நீ அவனை கிஸ்ஸே பண்ணிட்ட அப்படிமா சொல்லவும் அது என்னை கண்ட்ரோல் இழந்து பண்ணதான் சொல்கிறான். நல்லவேளை அசாய் நீ ஏன் கம்முன்னு இருக்கே இல்லை ஏதாவது முதுக்கு பேண்டதாக வேலை தானே பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது வெல் அப்படி ஒன்றும் கிடையாது அப்படிமா தயங்கிட்ட சொல்லுவோம். அவங்க ஷாக்காக வராங்க. இந்த மாதிரி முன்னமின்னத்தின பசங்க இந்த மாதிரி பேசக்கூடாது ஓகேவா அப்படியுமே லெக்சர் எடுத்துகிட்டு இருக்கா. இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இது உன்னோட நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படியுமே கொடுக்குறாங்க. இதை கொடுக்கவே என்ன கூப்பிட்டீங்க அப்படியுமே நம்ம ஹீரோ கேட்கும். வெல் நான் உன் முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால கூப்பிட்டேன் அப்படியுமே நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. சரி இதை விட அந்த ஸ்ட்ரைன் மெயின்டெனன்ஸ் ஸ்கூலில் எப்படியோ லைஃப் போகுன்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக போகுது. அந்த மூத்த பொண்ணு சிஸ்டர் இது எல்லாத்தையும் லேசியாக இருக்காங்க. அவங்க நான் தான் எலி போட்டு எல்லாத்தையும் க்ளீனாக ரூம் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறேன். அந்த செகண்ட் டாக்டருக்கு ஒன்றுமே பண்ண தெரில, எல்லாத்தையும் ஸ்லோவாக இருக்காங்க, அவனுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த 3ஆவது சிஸ்டருக்கு கொஞ்சம் கண்ணெடுத்துல தப்பு பண்ணிடுறான். ஸோ அவளுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுற போல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்ட்ரைனுக்கு வந்துட்டு இருக்கான். அவள் ஹீரோ சொல்லியிருப்பாங்க அவங்க மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டு படிப்பில் ஃபோக்கஸ் இழந்துடாத, ஸோ நல்லா படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக படித்து அந்த ஹோமுக்கு நான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ திரும்ப என்ன சொல்கிறான், நம்ம விட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவோம். சரி நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் நடந்துகிட்டே போகிறாங்க, யாருமே பேசிக்கல. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னன்னு கேட்கும்போது உன் ஷோல்டர்ஸும் கொடுக்க கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க. இது எப்படி நல்லா இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஷூ பார்த்தா ஷூ வந்துட்டு கட்ட மாட்டியா அப்படி உங்கள் ஷூலெஸ் கட்டி விடுறாங்க. உம்சம் நிப்பாடுங்க நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும். நம்ம ரோசஸ் சிஸ்டர் எனக்கு அந்த கிராஜுவேட் காட்டணும்னு சொல்லும்போது இது எக்ஸாக்டாக என் ட்ரீமில் வந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா நாங்கள் இப்போ கிஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கலாம். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் உனக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஃபெஸ்டிவல்லையும் சரி என் சிஸ்டர்ஸுக்கும் சரி நிறையாவே விஷயத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் தேங்க்யூ அப்படிமா சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா எதுவும் கிஸ்ஸில் அது நடக்கலையே, ஒரு சும்மா ட்ரீமா அப்படிமா நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு பக்கத்தில் ஓடி போய்ட்டு இருக்கும்போது நம்ம தடி கூட்டுறாங்க. தடி கூட்டி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தா கிஸ் பண்ணலை, நான் ஹீரோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறான். அதை நல்ல வேலை நான் கரெக்டாக அதை பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற நான் ஹீரோ நினைக்கிறேன். அவள் பார்த்தீங்கன்னா அவள் டக்குன்னு உப்பு எடுக்கும் போச்சு. உப்பு எடுக்கிற மாதிரி ஏதோ பண்ண போகிறான்னு பார்த்தா அவளுக்கு அவளே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கிறா. சரி எவனா தான் இங்கே உட்காந்துருக்க போகிற, வீட்டுக்கு போக வேணாமா அப்படிமா நான் ஹீரோ கேட்குறாங்க. இவன் ரொம்ப காமாக இருக்கா, எதுவும் நினைக்கல போல் அப்படின்னு பார்த்தா நான் ஹீரோ கிளம்பிடுறான். அப்போ நம்ம அசாயி நான் கொஞ்சம் விட்டுருந்தேன் பியூரிட்டி இழந்திருப்பேன் அப்படிங்குமா நினச்சிட்டு அவளுக்கு மேலே மறுபடியும் போது போயிடலாம். எங்கே இருக்கேன் அராசியமாயாவா இதானே சிறன், இதை பார்த்தது இல்லையே. இந்த 3 சிஸ்டர் அங்கே என்ன பண்ணுறாங்க, இவளுக்கு என்னாச்சு முட்டாள் மாதிரி இருக்கிறா, முட்டாள் ஆகிட்டாலோ. இந்த சிஸ்டர் இங்கே என்ன பண்ணுறாங்க, எதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. இவன் யார், எனக்கு ரொம்ப பேட் ஃபீலிங்காக ஒரு மாதிரி பேடாக இருக்கே. இந்த பொண்ணை ஏன் தூக்கிட்டு போகிறா, வெயிட் பண்ணுங்கள். இவங்க 3 பேர் ஏன் கூட படுத்து தூங்குறாங்க, என்னது இது, ஓ கனவா, இது நிஜமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம நினைக்கிறான். சுக்கிகாமியை போய் பார்க்கணுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்னது சுக்கிகாமியா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. அது வந்து அராசிமாவில் இருக்க ஒரு ஸ்ட்ரெயின்னு சொல்லும்போது என்னது அராசியமா அப்படின்னு வேறு ஷாக்க வரான். அது நம்மளோட பெரிய ஸ்ட்ரெயின், அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரெயின் மெயின்ஸ் தான் எங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெயின் மெயின்டெனன்ஸாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நாம் இப்போ அங்கே போகிறோம். ஏன்னா இங்கே ஃபெஸ்டிவலுக்கு அப்புறமா நிறையா கூட்டம் வருது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கும் வேறு அடுத்த வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போது அதான் அவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க போகிறோன்னு சொல்லும்போது என்னது கனவுல வந்தது அப்படியே நடக்குதா அப்படின்னு வேறு யோசிக்கலாம். நீயும் வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து இவங்க 3 பேர் கேட்கும். ஓ நானுமா, கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கூப்பிட்டதை ரிஜெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துருக்கான். கனவுல வரதுனா உண்மையாக தான் அதை நான் கண்டிப்பாக தடுத்தாகணும். இந்த மாதிரி கனவுல வரது என் ஃபியூச்சர் ஆகக்கூடாது, நான் நினைக்கிறத என்னோட ஃபியூச்சர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தாத்தா வந்துட்டு வராரு. இந்த தாத்தா வந்தாலும் ஏதாவது பிரச்சனையாகும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிட்டு இருக்கிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. இதை நீ அந்த சுகிமா சைனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லவும் என்னது இதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்காகிட்டு தான் இங்கே வந்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் ஈஸியாக சேஞ்ச் ஆகுது போலே அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். ஸ்ட்ரெயினை காட்டுறாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் வந்துட்டாங்க சொல்லும்போது சரி 4 கப் டீ ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்திருக்கிறது 3 பேர் தானே சொல்லும்போது பரவாயில்ல 4 கப் ரெடி பண்ணுங்கன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முக்கியமானதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வரான். ஊரியா நீங்கள் வந்திருக்கேன் கேட்கும்போது நான் அப்புறமா சொல்கிறேன் இது என்னென்னு பாருங்கள். பார்த்தா சீல்லாம் வச்சு இதை பொட்டி கொடுத்துருக்கான். இது என்ன பொட்டின்னு தெரில, இதான் மான்ஸ்டர் உள்ளே இருக்குமான்னு தெரில. அந்த தாத்தா தான் நீங்கள் இதை கொண்டு வர சொன்னார் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது கொலைப்பட என் காமெண்டாங்க அதான் நான் இங்கே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ தானே ஊரியா காமியாட்டி உனக்கு சந்திச்சது சந்தோஷம், நான் தான் இங்கே சீனியர் ப்ரீஸ்ட்டாக இருக்கேன், என்னோட பேர் யோமிக்கோ, நைஸ் டு மீட் யூ அப்படிமா இவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீரா வம்சருங்க ப்ரீஸ்ட்டுலாம் ரேங்கிங் இருக்கான்னு கேட்கும்போது ஆமாம் உனக்கு தெரியாதா, இதில் மொத்தம் நிறையா ரேங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் மேடன், அப்புறம் ஜூனியர் ப்ரீஸ்ட்டு, சீனியர் ப்ரீஸ்ட்டு, டெப்புட்டி ஹெட் ப்ரீஸ்ட்டு, அப்புறம் ஹெட் ப்ரீஸ்ட்டு, நாங்களும் இங்கே தான் படித்தோம், இவங்க தான் சீனியர் ப்ரீஸ்ட், நாங்களாம் ஸ்ட்ரெயின் மேடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் விளக்கம் கொடுத்துட்றாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, இந்த பாக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் கேட்கும்போது கவலைப்படாது ஏன்டா விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க,
என்னது இது, இவங்ககிட்டயும் இப்போ பவர்ஃபுல்லான ஆறா வருது, இவங்ககிட்ட ஸ்பெஷல் பவர் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே ஓப்பன் முடியாதா, வெறும் ஸ்நாக்ஸ் தான் இருக்குது உள்ளே. இங்கே வந்து ஸ்நாக்ஸா, அந்த கிழமை என்ன ஏமாற்றிட்டானே, டெய் கிழட்டு பையா வரண்டா இரு அப்படின்னு நம்ம கண்டு போயிட்டு இருக்கிறான். சரி இப்போ எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓ இவங்க தான் இந்த 3 பேத்துக்கும் சைன் மினிட்ஸை கற்றுக் கொடுத்தா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கிறான். அப்போ நான் வந்துட்டு டீச்சர் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் ரொம்ப கூட்டம் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சார் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன டீச்சர்னு கூப்பிட நிப்பாட்டு, அது க்யூட்டாகவே இல்லை அப்படிங்குமா இவங்க பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம சின்ன பொண்ணு அசாயை பார்த்துட்டு நீ லாஸ்ட் டைம் பார்த்து இப்போ ரொம்ப க்யூட் ஆகிட்ட அப்படின்னு இவ்வளோ போய் தடவை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆய் முன்னே பார்த்தவே ரொம்ப வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு நீ நைட்லாம் ஹாட் ஸ்ப்ரிங் ரெடி பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதை நீங்கள் விசிட் பண்ணி தான் சொல்லும்போது என்ன ஹாட் ஸ்ப்ரிங்கா அப்படிங்குமா இவங்களாம் ஷாக் ஆகிறாங்க. நான் ஹீரோ நானும் வரலன்னு சொல்லிடுறான். நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக இங்கே கனவுகள் நடந்து நான் இங்கே நடக்க விட மாட்டேன். ஸோ ஆனால் இந்த இடத்துக்கு நம்மள போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். இப்போ இங்கே கூட்டமாக இருக்குது, இங்கே என்ன நடக்குது, ஏதாவது ஈவெண்ட்டாக அப்படின்னு நம்ம கேட்கவும் இவங்களாம் அவங்க கிராஜுவேட்டை கார்ட்ஸுக்கு செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை இவங்க ஸ்ட்ரைன் மெயின்டெனன்ஸ் ஆகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோமிக்கோ பார்த்து சாக்க வரோம். சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், எங்கள் அமகாமி ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு நாள் பெருசாகும் அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு உங்கள் ஹீரோ ஒரு கொஸ்டின் இருக்குது, நீங்கள் இவங்ககிட்ட கொஸ்டினுக்கு ரிப்ளையாக பண்ணல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பரவாயில்லையே நீ நினைக்கிறது தான், எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு எதாவது அட்வைஸாக கொடுங்கன்னு கேட்கும்போது, சரி நான் ஒன்று கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஸ்ட்ரைனாக கடைசி வரையும் இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே முழிக்கிறாங்க. காடுக்கு சர்வ் பண்ணுறது மட்டும் லைஃப்பில் ஒரே ஒரு சாய்ஸ் இல்லை, நிறையாவே அதோட நிறைய ட்ரீம் சாய்ஸில் இருக்குது. அசாயி சானோ யூனா சானோ ஸ்கூலுக்கு போகணும், யாயி நீ காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணணும். காடுக்கு சர்வ் பண்ணுறது மட்டும் ஒரே ஒரு பாத்து கிடையாது லைஃப்பில், நிறையா பாத்து இருக்குது, நிறையா உங்களுக்கான ட்ரீம்ஸ் இருக்கும். முதல்ல நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லும்போது ஈவனாவது நான் ப்ரிப்பேராக தான் இருக்கேன், என்னோடய ஃபேமிலிக்கோசரம் எதுக்கோசரம்னாலும் சரி நான் காடுக்கு சர்வ் பண்ண ப்ரிப்பேர் தான் இருக்க சொல்லும்போது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி தெரியுது, இது கணக்கு எடுக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அசாயி வந்துட்டு நாங்கள் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு மெய்டாடுமே சொல்லும்போது அப்போ உங்களுக்கு என் ஹெல்ப் தேவைப்படாது அப்படியுமே யோமிக்க சொல்கிறாங்க. சரி யாய் நீ தான் சொல்லணும்னு கேட்டால் சொல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் இங்கே தான் கொஞ்ச நாளாக தான் தங்குறேன், ஆனால் எனக்கு தெரியும் இவங்க ஸ்ட்ரைனை எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு, உங்களுக்கு இவங்கள நல்லாவே தெரியும், ஆனால் உங்களுக்கு இவங்க ஸ்ட்ரைனை எப்படி நேசிக்கிறாங்கன்னு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு புரியலையா. சரி நான் ஒன்று கேட்குறேன், நீ வந்து இந்த அமகாமி ஸ்ட்ரெயின்ட்டு வெளில போகணும், இந்த மேரேஜை நான் ரிஃப்யூஸ் பண்ணணும், அதனால் இந்த ஸ்ட்ரெயின் என்ன ஆகும் தானே யோசிக்கிறேன், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஷாக்காக வரான். ஒரு முறைக்கு 2 தடவை உங்கள் ஃபியூச்சரை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள், அப்புறம் என்ன அவனுக்கு அதை டிசைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களா உட்காந்துருக்கும்போது அசாய் நம்ம ஹாட் ஸ்ப்ரிங் போகாமல் கேட்கும்போது வந்துட்டு நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு கிளம்பிடுறா. நான் ஹீரோவை நான் வந்து படிக்கணும், என்னோட ட்ரீம் டாக்டர் ஆகிறதுக்கு நான் அதை படிக்கணும்னு சொல்லும்போது நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, இந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது கிளம்பும்போது யூனா பார்த்தீங்கன்னா கீழே விடுவா. அப்போ டக்குனு போய் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவள் மூஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கனவுல வந்த மாதிரியே மாறிடுது. இது அந்த கனவுல வந்த மாதிரியே இருக்கே, அப்போ நிஜமா அப்படி யோசிக்கிறான். ஓ எந்திரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அசாய் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டா, இவள் ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் டிப்ரெஷன் ஆயிடுவோம், அதனால தான் சீரியஸாக இப்போ டிப்ரெஷன் மோடு போயின்னு சொல்லும்போது சரி உங்கள் அக்கா எங்கே அவளா வரும்னு சொல்லும்போது எனக்கு டிசப்பரிங் மோடு போயின்னு சொல்லும்போது என்னடா மோடு விளாண்டுக்கிறியா அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகிறான். சரி நான் மேரத்தான் மோடில் போய் அவளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்குறான். அவளை நான் உன் பொறுப்புலேயே விட்றேன், நான் போய் அவளை கண்டுபிடிச்சிட்டு வரேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும், ஸோ அதனால் என்னையும் விட்டுரு அப்படிமா சொல்லிட்டு இவ பார்த்தா நம்ம ஹீரோ விட்டு போயிடறான். நம்ம ஹீரோ பிளாக் காஃபி கொண்டு வந்து கொடுத்தா ஓ நான் காஃபி குடிக்க மாட்டேனே அப்படிமா இவனா சொல்கிறாங்க. ஐயோ சரி அதை போய் சூப் வாங்கிட்டு பார்த்தா நம்ம சூப் வாங்கிட்டு வரான். சூப் ஓப்பன் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து சிந்திருதா, இவ இன்னுமே டிப்ரெஷன் ஏதாவது சூப் விழுந்ததில்ல, எனக்கு ஸ்ட்ரைன் மேட்னா இருக்கவே தகுதியில், ஈவன் இந்த சூப்புக்கு கூட எனக்கு பிடிக்கல, அதான் கீழே சிந்திட்டு சொல்லும்போது உனக்கு அந்த ஸ்ட்ரைன் மேட்னா இருக்க ரொம்ப பிடிக்கும் தானே, நீ அதுக்காக நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையாவே லீடிங் நோட்டில் எடுத்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்க, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் அதனால தான் பண்ணிக்கும் போது இல்லை ஸ்ட்ரைன் மேட்னா தான் எல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. சரி கவலைப்படாத நான் போய் என்னோட சூப் வாங்கிட்டுறேன் அப்படின்னு நான் ஹீரோ போய் கிளம்புறேன். இப்போ நம்ம ஹீரோ சூப் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யோமிக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம யூனாவை பார்த்துட்டு இங்கே உட்காந்து ஒளிஞ்சி இங்கே என்ன பண்ணுறீங்க கேட்கும்போது ஒன்றும் இல்லையே நான் இங்கே சும்மா ஒரு வாக்கிங் வந்தேன் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி குட் நைட் அப்படிங்கும்போது வந்து இவங்க கிளம்புறாங்க ஆசாமல். இப்போ நம்ம ஹீரோ வந்து யூனாவை பார்த்தா நான் காணோம் இங்கே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ யூனா கண்டுபிடிச்சி ஓகே முட்டா மூஞ்சி இங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறேன்னு குளிப்போம், என்னது வாட்டர் ஃபால் கடியில் மெடிடேட் பண்ண போகிறலாம், இவளை தடுக்கணுமே அப்படின்னு ஹீரோ வச்சு ஏய் நீ உன் ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி குளிக்க முடியாது சொல்லும்போது சரி ஓகே அப்போ நான் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ உண்டே பார்த்தா ட்ரெஸ் கட்டுறான். நான் ஒன்று இப்படி சொல்கிறதுக்கோசம் சொல்கிறேன், நீ அங்கே போகக்கூடாது இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது வீடு நான் அந்த வாட்டர் ஃபாலை போய் இல்லை தான் என்னோட மைண்ட் அங்கே திரும்ப கான்சியஸ் சொல்லும்போது வேணாம் அப்படிலாம் பண்ணும்போது தடுத்துருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தா தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம யூனாவோட பிரஸ்ட்டை பிடிச்சார். இப்போ இதை கத்திட்டு உப்பு தெளிச்சு விட்டு அமுச்சு விட்டுறா, என்னை மன்னிச்சிட்டே முறைச்சிட்டே இருக்காத நான் உன்னை தடுக்குன்னு நினச்சேன், அது மூலியமாக தான் நான் தெரியாத நம்ம பிரஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண சொல்லும்போது
நான் ஒன்றும் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கவே இல்லையடா, நீயே தானே இப்படிலாம் பண்ணிட்டுக்கிற அப்படின்னு சொல்லி இதை கேட்டு அமீரை கோவமாயிட்டு என்னடா இப்படி பேசுன்னு கேட்கும்போது, நீ டாக்டர் ஆகணும்னு படிக்கிறேன் தான் இங்கே வந்த, ஆனால் படிக்கிறத விட நீ எங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, நீ படிக்கிற வேலையை பாரு, எங்க கூட என் டைம் ஸ்பெண்ட் சொல்லிட்டு எங்களை பற்றி மறந்துடு, நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சின்னா அது நீ எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால தான், ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை, நீ அசாயி ஆகி உன் மேலே ஏதோ கொஞ்சம் லவ் இருக்கிற மாதிரி நினச்சிட்டுக்கல, அதெல்லாம் பற்றி நீ நினைக்காத, நீ என்ன தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் படிப்பை தவிர நீ எல்லாத்துலேயுமே ஒரு மொக்கத்தாடா அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடு, நான் ஒரு ஆல்சோல் இந்த மாதிரி படிக்கிற முட்டாப்பேன் தான், நான் ஒரு நேரிஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான், ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் பண்ணுறேன், எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணுவேன் அப்படிமா ஹீரோ சொல்லுவோம். இவனா இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடறா, என்னது பண்ணணும்னு நினச்சா பண்ணுவியா அப்படின்னு சிரிச்ச ஆரம்பிச்சிடறா. சாரிப்பா நான் மன்னிச்சிருப்பேன், நீ சொன்னதை கேட்டு என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல, நேரிஸ்ட் ஆசோல் படிக்கிற முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன கிடைக்காத சொல்லும்போது இப்போ தான் புரியுது, எனக்கு டவுன் ஆகுது ரொம்ப, இப்போ தான் சீரப்பான்னு சொல்லும்போது பண்ணணுன்னு தோன்றதும் பண்ணலாம் அப்படியுமே ஹீரோ சொன்னது யோசிச்சு பார்க்குறா. நேரிஸ்ட் ஆசோல் நீ சொன்னால் சிரிப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோ பாட்டு சரி டவுன் ஆகாத சீரப்பாவும், இப்போ இவன் நம்ம ஹீரோ சீராப்பாவும் உடனே எதிராக சூப்பு வாங்கி தர மாட்டேன்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அசாயி நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம யூனா வந்துட்டு நீ லேட்டாக வந்துட்டு சொல்கிறா. ஆமாம் யூனா நீனா திரும்ப எனர்ஜெட்டிக்காக சொல்லும்போது அதெல்லாம் அப்படி தான் கண்டுக்காத அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி உங்கள் என் எல்டர் சிஸ்டர் தேட போனி அப்படின்னு கேட்கும்போது நம்ம அசாயி வந்துட்டு சார் நான் மறந்துட்டேன், அவள் வீட்டுக்கு பத்திரமா வந்துடுவா கவலைப்படாமல் சொல்கிறாங்க. அது பத்திரமா வந்துடுவா, உங்களுக்கு பற்றி அவளை பற்றி கவலை இல்லையான்னு கேட்கும்போது கவலைப்படாத, அவள் எங்கள் சிஸ்டர் அவள் வந்துடுவா, அது மட்டும் இல்லாமல் நீ அவளை பற்றி கவலைப்படுற, அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன அப்படிமா அசாயி கேட்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது கண்டிப்பாக கேட்க வேண்டியன்னு சொல்லும்போது கவலைப்படாத, அவள் வீட்டுக்கு பத்திரமா வந்துடும், இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்குன்னு அவசியம்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புறான். அப்போ பார்த்தா யாய் இடத்துல உட்காந்துங்க, அங்கே பண்ண நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். ஊரியா நீ இப்படி இங்கே வந்த அப்படின்னு யாய் கேட்கும்போது நான் என்னோடய ஃப்யூச்சரை பார்க்குற பவர் வச்சு இங்கே வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னது அப்படின்னு என்ன அப்படின்னு யாய் கேட்கும். கண்டுக்காத சும்மா தான் சொல்கிறேன், ஆனால் நிஜமாலுமே நம்ம ஹீரோக்கு கனவுல பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் தெரியும், அதை வச்சு தான் இவங்க இருந்திருப்பான்னு தெரிஞ்சிருப்பான். நீ என்னை பற்றி இங்கே கவலைப்பட்டது கேட்கும்போது ஆமாம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தனியாக நைட்டில் சுற்றுறது டேஞ்சரஸ்னு சொல்லும்போது நீ உண்மையாக ஒரு நைஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம யாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் யாய் போட்டு அவன் என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கறது போகிறாங்க. அப்போ அதான் இங்கேப்பா நீ மேக்ஸ் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்னது தப்பு பண்ணியிருக்கான் இந்த மாதிரிலாம் பார்த்துனே சொல்லிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா மைண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அபாகஸ் போட்டு பார்க்குறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடுறான், மைண்ட்லேயே அபாகஸ் போட்டு பார்க்குறான்னு. பாரு இந்த தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம். ஆமாம் நான் இதில் தப்பு பண்ணியிருக்கேன், உனக்கு நிறையாவே டேலண்ட் இருக்குது, உனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு கேட்கும்போது நீ ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிற, ஒரு மேத்தமெட்டிஷான் இருக்குது, என்னென்ன டேலண்ட் கேட்கும்போது டீ போட தெரியும், ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன், அப்புறம் எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். ஓ இவ்வளோ தெரியும்னா உன் ஃப்யூச்சர் என்ன நீ போய் சொல்ல வேண்டியது தானே அந்த யோகி கிட்ட சொல்லும்போது என் ஃப்யூச்சர் என்ன எனக்கே தெரியல, அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு மாதிரி நம்ம யாய் சொல்கிறேன். ஆர்ட் டிசைனரா இல்லை மேத்தமெட்டிஷனா இல்லை ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஷைனை டேக் ஓவர் பண்ண போகிறேன்னா எனக்கு எதுவும் சூட் ஆகும் நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி கேட்கவும் ஏன் என்னை பற்றி கேட்குறீங்க, இது நீங்கள் உங்கள் பர்சனல் சாய்ஸ், நான் முடிவெடுக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் ஹீரோ சொல்கிறேன். சரி படித்ததை முடிச்சோன்னா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு யாய்க்கு பார்த்தா காற்றடிக்குது பயங்கரமாக, அந்த காற்றடிச்சு நம்ம கீழே விழுந்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மேலே அவங்க ஹீரோ தண்ணியில் நினைஞ்சிடறான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு இது ரொம்ப சூடாக இருக்குது வாமா இருக்கே அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா ஒரு ஹாட் பாத்தில் இருக்கான். நான் இங்கே என்ன பண்ணுறேன் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு இருக்கிறான். யூனா இவன் எதுக்கு நம்ம ரூமில் அதுவும் இல்லாமல் நம்ம பாத்தில் இருக்கான்னு கேட்கும்போது யாய் பப்ளிக் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ள நடந்துச்சா கேட்கும்போது யாய் இல்லைங்கிறா. அப்போ யாய் யூனா பார்த்து உங்கள் 2 பேத்துக்குள்ள நடந்துச்சு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம யூனா நேற்று நடந்து யோசிச்சு பார்க்குறாங்க அவன் நம்ம ஹீரோ இப்படி பண்ணது. அப்போலாம் ஒன்றும் இல்லை நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்போ ஓடிடா. இப்போ அசாய் யாய் கிட்ட நீ போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறா. யாய் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பேத்துக்குள்ள வந்துட்டு நான் உள்ளே வரவான்னு கேட்குறாங்க. என்னது உள்ளே வரீங்களா, அப்போல்லாம் பண்ணக்கூடாது நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நான் உள்ளே வந்துட்டேன் அப்படியுமே இவங்க நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன பார்க்குற அப்படிமா அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இமேஜின் தான் பண்ணி வச்சிருப்பான். இப்போ அவங்க உள்ளே வரவும் சரி நான் முதல்ல எனக்கே ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு ஹீரோ தர்றான். அப்போ ஏன் இவ்வளோ இதனோட ஃபேவரட் ஷாப்பு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு உள்ளே வந்துருப்பாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் பட் எடுத்து அவன் தலையில் கொத்துக்கும். அந்த கனவுல அந்த முட்டா போய் நான் தானே அப்படின்னு நான் ஹீரோ நினைக்கிறான். இந்த மாதிரி கனவுல வந்தாலும் நடக்க விட்டுட்டே கூடாது, நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் ஃபியூச்சரை அப்படிமா நான் ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது யாய் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு ஜூஸ் கடையில் அந்த ஜூஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது, நம்ம அவங்களை இன்ஜோர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நான் ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு அரை மணி நேரம் அப்படியே போயிருது. பார்த்தா யாய் இன்னுமே அந்த இடத்துல ஜூஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்கள் இன்னும் என்ன ஜூஸ் செலக்ட் பண்ணிட்டு போகலாம் கேட்கும்போது என்னால் செலக்ட் பண்ண முடியல, எனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமா செலக்ட் பண்ண முடியலன்னு நம்ம யாய் கவலைப்படுறாங்க. அப்போ சின்ன வயசில் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன், உனக்கு தேவையானதான் ஒரு ஸ்கில்லு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை அப்புறம் நீ பண்ணிக்க போகிற மேரேஜ் அது எல்லாத்தையுமே நானே அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படிமா பெரியவங்க ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஹீரோ நான் உனக்கு இதை சூஸ் பண்ணுறேன் அப்படிமா இதை கொடுத்துட்டு இருந்தால் இதை குடி, நீ ஒன்று தான் ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் நீ தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி தான் பண்ணுறேன், உன்னோட ஃபேஸில் அந்த ஃபியரிங் எக்ஸ்டென்ஷன் நான் பார்க்குறேன், கவலைப்படாத நீ தொலைஞ்சு போயிட்டா கண்டிப்பாக நான் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ அதனால் என்னை ரொம்ப ஓவராக கவலைப்பட வைக்காத அப்போ நம்ம ஹீரோ நம்ம அசாய் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறான். அப்போ அசாய் டீனத்துக்கு நம்ம ஹீரோ ஷர்ட் பின்னாடி உள்ள போடும், அவனுக்கு தான் ஜில்லுன்னு ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீ என்னடா என்ன ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி என்னை கண்ட்ரோல் பண்ணுற, எனக்கு அது பிடிக்கல அப்படியுமே சொல்லிட்டு இதை நீயே வச்சுக்கோ, நான் போய் எனக்கு வேண்டியதை வேறு வாங்கிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல்
வயசில் மூத்தவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு அப்படிமா நம்ம யாய் சொல்லிட்டு கிளம்புறோம். நம்ம ஹீரோ தூங்கலான்னு போனால் அசாயி வந்துட்டு இந்த மாதிரி என் பக்கத்தில் வந்து படுத்துக்கோ அப்படிமா நம்ம ஹீரோ பார்த்துக்க போகிறோம். அப்போ யூனா வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிமா அசாயி முடிச்சிருக்கிறா. ஒன்றா மாதிரி பையன் கூட இந்த மாதிரி நாங்கள் ஒன்றா தூங்க மாட்டோம், இதை நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படிமா யூனா சொல்லுவோம். சரி ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பேசாமல் நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கலாம் அப்படிமா அசாயி சொல்லுவோம். முடியாது, நான் நாளைக்கு டீச்சரை போய் நம்ம ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ண சொல்லும் போது உங்கள் ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணிட்டீங்களா, அப்போ அதை எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கோம்ல, ஸோ அதனால் அது எனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிமா நான் ஹீரோ சொல்லுவோம். பார்த்தா நம்ம ஹீரோ யாருமே கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு சரி வாங்க நம்ம பில்லோ ஃபைட் விளாடலாம் அப்படி பார்த்தா பில்லோ ஃபைட் விளாட ஆரம்பிக்கிறாங்க. நீ தூக்கி நம்ம யூனா மேலே போடவும் யூனா வந்துட்டு யாயி அப்படின்னு டென்ஷன் ஆகிறா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அன்றைக்கி நைட் அப்படியே போயிடுது. காலையில் எழுந்துச்சி பார்த்தா நம்ம ஹீரோ கூட தான் 2 வருஷம் தூங்கிட்டு இருக்காங்க. அது தூக்கிட்டுனா எதுவும் தப்பாக எதுவும் பண்ணல அப்படிமா நான் ஹீரோ நினச்சா அவங்கள போற்றி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அசாயிக்கிட்ட வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஃபோனை கீழே போட்டுடுறா. அப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா இவளுக்கு வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்துருக்கு ஒரு ஸ்கூலுக்கு. ஆமாம் நீ கண்டுபிடிச்சிடல. ஆமாம் அந்த ஸ்கூலில் என்ன ரிலே நம்பர்ஸ்க்கு ஃபேமஸ் ஆமான்னு சொல்லும்போது ஆமாம் போன வருஷம் தான் அவங்க என்ன இன்விடேஷன் கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷத்துலேருந்து நான் டோக்கியோ போய் அங்கே தனியாக வாழ போகிறேன், ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி அவன் ஃபேமிலிகிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது தாத்தா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. தாத்தா கிட்ட இல்லை உன் சிஸ்டர்கிட்ட சொன்னேன்னு கேட்கும்போது இல்லை அவங்க சொல்கிறா. அவன் எங்களை பற்றி ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப என்னை பற்றி கவலைப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட நான் சொல்லலை அப்படிமா நம்ம அசாயி சொல்லவும் நீ கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லணும், இதை நீ எவனா சீக்கிரட்டாக வச்சுக்கோ அப்படின்னு நம்ம அசாயி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ சொல்கிறேன். பற்றி கவலைப்படுவாங்கன்னு என்கிட்ட சொல்லாமல் இருக்காது, அவங்க கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், நான் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பண்ணக்கூடாது தான் நான் சொல்லலை அப்படிமா சொல்லுவோம். நீ இதை பற்றி இவங்ககிட்ட நாளைக்கு சொல்ல போகிறனா இவங்ககிட்ட சொல்லி தப்பு இல்லை. வாங்க போது இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கீழே விழுந்துறாங்க. அப்போ இவங்க வந்தோடனே அசாய் இவங்களை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓடிடுறா. என்ன அவங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சு கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஒன்றும் நடக்கல ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன் அப்புறமா நான் மீறவன்னு சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசாய் வந்து டோக்கியோவுக்கு போகிறா, தனியாக வாழ போகிறான்னு சொல்லும்போது ஓ இவ்வளோ தானா, இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிமா இவங்க 2 சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அசாயி சின்ன வயசுலேருந்தே அவளோட ஓன் திங்கில் தான் எதையுமே செய்ய ஆசைப்படுவா. அவளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் ஜஸ்ட் அவங்கள தூரத்துலேருந்து வாட்ச் மட்டும் தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுவும் அசாயி வாயிலேருந்து நாங்கள் அதை கேட்காம எங்களால் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாள். இப்போ அசாயி வந்துட்டு நான் முன்ன மாதிரியே ஓடிட்டுருக்கேன், முன்ன மாதிரி நான் பயந்தவங்களே இருக்கேன் அசாயி சொல்லிட்டு ஓட்டிருக்கும்போது சார் அப்போ நீ இவங்ககிட்ட சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துடுறான். நம்ம ஹீரோவிட்ட நான் உனக்கு சீக்கிரம்னா வச்சுக்க சொன்னேன் அப்படின்னு நம்ம அசாய் கேட்குறான். என்னை மன்னிச்சிரு, உன்னை லவ் பண்ணுற ஒரு ஃபேமிலியை விட்டு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விலகி போயிட்டுனா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இவங்க நீ சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ யூனாவும் யாய் வந்துட்டு கவலைப்படாத அசாய், நீ என்ன ஃபீல் பண்ணுறங்கிறத எங்கிட்ட சொல்லு, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நம்மளோட பாண்டு எப்போவுமே பிரேக் ஆகாது. நம்ம ஃப்யூச்சர் என்ன வந்தாலும் சரி நம்ம பாண்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அசாயி வந்துட்டு நான் டோக்கியோக்கெலாம் போவே இல்லையே அப்படிமா அசாயி சொல்லிட்டா. நம்ம எவ்வளோ தூரமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இந்த ஷைனுக்கான பணத்தெல்லாம் வீணாக போயிடும், அதனால் நான் உங்கள் கூட இந்த தடவை சேர்ந்துருக்கேன் அப்படிமா சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் ஹாப்பியாகிறாங்க. இப்போ நம்ம அசாய் அவ்வளோ தூரம் ஓடி வந்துருப்பா இல்லையா, அதனாலே பார்த்தா கொஞ்சம் டயர்டில் தூங்கிடுவா. இப்போ நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு போவான். என்ன தூக்கிட்டு போய் நீ முழிச்சிக்கிட்டியா, சரி நீ நடக்க முடியாது அப்படியே தூங்கிட்டே வா அப்படின்னு நான் மீரா சொல்கிறான். நீ ரொம்ப நைஸான கை, நான் இந்த மாதிரி விழுவன் தெரிஞ்சு தான் என்னோட சிஸ்டர்ஸை கூப்பிட்டு வந்தேன், நீ முன்னே ஸ்டடீஸ் பிடிச்சிருக்கு அப்படிமா அசாயி சொல்கிறா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து முடியும். அந்த 3 சிஸ்டர்ஸும் நான் மீரை வந்து எழுப்புறாங்க. என்னடா இங்கே எப்படி தூங்கிட்டு வெளியில் போட்டு தூங்கிட்டு இருக்கிறேன் என்னாச்சு கேட்டால் பார்த்தவங்களாம் வளர்ந்தாமல் தெரியுது. என்ன நீங்களாம் வளர்ந்தாமல் இருக்கீங்கன்னு கேட்கவும் டேய் நான் இப்போ ஒரு 22 வயசு பொண்ணு, நான் இப்போ ஒரு ஃபுல் ஃபில்ஜெட் மேடன். அப்புறம் யூனா வந்துட்டு நீ இன்னும் கொஞ்சம் வளரணும், நீ காலேஜ் படிக்கிற பையன் தான், உனக்கு இன்னும் கிராஜுவேட் அவ்வளோ தகுதி இல்லை. அப்புறம் ஏன் இவன்ட்டு நம்ம என்ன தான் பெருசாக வளர்ந்தாலும் நமக்கு இன்னும் பல விஷயங்கள் மாறாமல் இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ மீரோ என்னாச்சிங்க என்ன நடக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் விட நீ தானே ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது என்னது ப்ராமிஸ் பண்ணிட்டேவா அப்படின்னு நான் மீரோ கேட்கும்போது மறந்துட்டியா, நீ தானே சொன்னேன் நீ வந்து டாக்டரும் ப்ரீஸ்டாகவும் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் மீரோ பார்த்தா ஷாக்காக வரான். அப்போ திடீர்னு பார்த்தா மறுபடியும் இவங்க 3 பேரும் எழுப்பிடுறாங்க. நான் மீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கனவு கண்டுட்டு இருக்கான். இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டான். என்னடா என்ன பகல் கனவு கேட்கும்போது அது ட்ரீமு நடக்காமல் தான் சரி தான் அப்படின்னு நான் வேறு இன்னொரு பக்கம் மாயிரவும் யமிக்கவும் வந்து பேசிகிட்டு இருக்குங்க. தேங்க்ஸ் யூமிகோ, இந்த மாதிரி நம்ம யூரியா வந்து சேர்த்துக்கிறோமோ குடும்பத்தை கண்டுபிடிச்சி ரொம்ப நன்றி சொல்லும்போது இல்லை அந்த அம்மகாமி ஸ்டைலுக்கு தான் எனக்கு அவங்க குடும்பத்தை பார்த்துக்காக ஒருத்தனை கேட்டாங்க, அதனால தான் ஊரியை அவங்க சேர்த்து விட்டோன்னு சொல்லும்போது சரி அவங்கள பற்றி என்ன நினைக்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யமிக்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிஸ்டர்ஸோட மதர் இறந்து போனதுக்கப்புறமா அதை போய் விசிட் பண்ண போயிருப்பாங்க. இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் தாத்தா சொல்லவும் கவலைப்படாதீங்க, அவங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம மேடம் தான் அவங்களை நல்லா பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம யமிக்கோ சொல்கிறாங்க. இப்போ என் தாத்தாவும் யமிக்கோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கதவு பார்த்தீங்கன்னா டொப்புன்னு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா கதவு உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 3 சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விழுந்துடுறாங்க. உள்ளே விழுந்துட்டு எங்களை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸாவா அப்படின்னு நம்ம யமிக்கோ ஸ்டாக் ஆகிட்டு இப்போ அவங்களும் சேர்த்துக்கிறாங்க. பார்த்தா இப்போ அசாயி என்னமோ அந்த டான்ஸ் ஆடுவாங்க, அது இப்போ தான் பண்ண தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் யாய் வந்து டடா அப்படின்னு டான்ஸ் ஆடி பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டுக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம யூனாக்கு பண்ணவே தராது எப்படின்னு
விலங்கலாம் அப்படி தான் இவங்களை வச்சு நான் எப்படி இவங்களை எப்படி நான் ஸ்டூடெண்ட்டாக ஆக்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நீங்கள் பாருங்கள் ரொம்ப தப்பாக பண்ணுறீங்க, இதை நீ கரெக்டாக பண்ண, அதை நீ கரெக்டாக பண்ணு, அசாய் உன்னை தான் நான் மெயினாக சொல்கிறேன், எப்படி முதல்ல தான் சுற்றினேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல உங்கள் ரெஸ்பெக்டை மற்றவங்களுக்கு காட்டணும், அதுக்கு முதல்ல நீங்கள் 90 டிகிரி கீழே குனியணும், அதை கொண்டு வச்சு பார்த்து நான் குத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அசாய்க்கு வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், அசாய் எவ்வளோ தடவை தான் ஒரே மிஸ்டேக்கை பல தடவை பண்ணுவேன், இந்த மாதிரி நீ பண்ணிட்டு நீ ஒரு ஸ்ட்ரைன் பண்ணிட்டு ஆவிட நம்ம திட்டமும் பார்த்தீங்கன்னா சாரி நான் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அற மாதிரி போயிட்டா எம்மிக்கு வர வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட எப்படி இருந்துக்கிறது அப்படின்னு நம்ம எம்மிக்கு தர்ற. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம மெசேஜஸ்லாம் என்ன அசாய் ஓகேவான்னு கேட்கும்போது நான் ஒன்றும் இல்லை எனக்கு ஓகே தான், நம்ம அம்மா பண்ணதை விட இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், இன்னும் எஃபோர்ட் போட்டு நான் ஒரு ஸ்ட்ரைன் பண்ணிட்டு ஆவேன் அப்படின்னு பார்க்குறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எனக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் வந்துச்சு. அது மட்டும் தான் அவங்க சின்ன வயசுல மாதிரி கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய நாள் வந்துச்சு. அப்போ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தேங்க்யூ எங்களுக்கு பண்ண ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் அழுது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ஒரு ட்ரைனிங் மெயின்டெனன்ஸ் தான், நீங்கள் ஒன்றும் அப்ரண்டிஸ் தான், நீங்கள் ஒன்றும் பெரிய மெயினிங் கிடையாது சொல்லி தான் அமைச்சுட்ருப்பாங்க. அப்போ நான் மெசேஜ்லாம் நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம எம்மிக்கோ சொல்லவும் நம்ம மாயிரும் ஹீரோவும். ஆனால் இது வெறும் பெரிய விஷயமா தெரியலையே, வேறு ஏதாவது இதுக்கா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தப்போ இதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி கேட்கும்போது நம்ம யாய் வந்துட்டு அவங்க எங்களை வந்து ட்ரைனிங்க்கு அப்புறமா ஸ்ட்ரைன் மீது தான் அக்செப்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் அவங்ககிட்ட நம்ம ரொம்ப பழகலை, எனக்கு தெரிஞ்சு அவங்க பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பலை அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சரும் சரி ஒன்றே தான் சொல்கிறாங்க. அப்போ மாயிரோ இது பெரிய விஷயமா தெரியலையே, வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கும்போது ப்ரீஸ்ட் சிடோரி தான் கேட்டாங்க இந்த மாதிரி அடுத்த அந்த ஸ்ட்ரைனை யார் டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் எனக்கு அங்கே இருக்கிறது யாரையுமே டேக் ஓவர் பண்ணுறது இஷ்டம் இல்லை, எனக்கு இன்னும் நான் நல்லா பழகணும், நான் வந்து அவங்களோட ஃபேமிலியோட ஒரு பார்ட்டாக இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு நம்ம யோமிக்க சொல்லவும் இந்த விஷயம் தான் உன்னை பாதர் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம மாயிரவும் ஹீரோவும் அட்டன் டைமில் அங்கே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் ட்ரபுள் பண்ணுறதா நினச்சாலும் சரி பண்ணலாம் சரி, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பழகணுன்னா அது ஃபஸ்ட்டு தயக்கமாட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் பழக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்ன தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பராகவே இல்லைன்னாலும் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டட் மாதிரி பழக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அது போக போக சரியாயிடும் அப்படின்னு நம்ம மாயிரவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் சிஸ்டர்ஸ் நடந்து போயிட்டு இருக்கும்போது யோமிக்கோ வந்துட்டு என்ன உங்கள் ட்ரீம்ஸை பற்றி சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான், இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டர் வந்து என்ன தழுதுட்டு இருந்தா கொஞ்சம் கிளம்சியாக இது போயிட்டா அப்படி போயிட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அப்புறம் யாய் வந்துட்டு அவளோட உலகத்தில் தான் வாழுவா, அவளுக்கு ட்ரீம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அசையா அந்த டோக்கியோ போகிற பிளான் பேர் கிவ் அப் பண்ணிட்டா. இப்போ இவங்க ஃப்யூச்சர் என்னவா இருக்கோ அப்போ நம்ம ஹீரோ பயந்து இருக்கும்போது 3 பேருமே நாங்கள் இந்த ஸ்ட்ரைனை டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீங்களுமா, நீங்கள் 2 பேரும் எப்படி சொன்னீங்க அப்படி மாற்றி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கே தெரியாது இல்லை அப்படி பண்ண போகிறீங்க. இவனா அசாகி இல்லை இந்த மாதிரி மேரத்தான் ரன் ஆக போகுதுன்னு கேட்கும்போது எனக்கு அதுவும் ஒரு ஆசை தான், ஆனால் ஸ்ட்ரைன் மேடுன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம அசாகி சொல்லவும் இன்னொரு பக்கம் யாய் வந்துட்டு நான் தான் இந்த மாதிரி ஜாம்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லை நான் தான் எல்டஸ்ஸு, நான் என்ன ஆக போகிறேங்கிறது எனக்கு டிசைட் பண்ண உரிமை இருக்குது, நானும் இந்த ஸ்ட்ரைனை டேக் ஓவர் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அசாயி எனக்கு இதை பண்ணணும்னு தோணுது அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு அசாயி சொல்கிறா. ஸோ இதான் அவங்க ஆன்சரா அப்படின்னு கேட்டுட்டு ஆமாம் இதான் ஆன்சரா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் டீச்சராக இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் ஃபெயிலாக தோணலையா, ஸோ அதனால் நீங்கள் இன்னும் இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க அப்படிமா சொல்லவும் ஆமாம் கண்டிப்பாக நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், அது மட்டும் இவங்க சொன்ன ஆன்சர் தப்பு தான், இவங்க என்ன தான் பெரிய இதாக இருந்தாலுமே இவங்க ஸ்ட்ரைனை டேக் ஓவர் பண்ணுறவங்களாம் பெரிய ஒர்த்தினஸ்லாம் கிடையாது, நீங்கள் இன்னுமே கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணணும், அதனால் நம்ம இப்போலேருந்து முன்னே பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ட்ரைனிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எப்போ எந்த பிரச்சனாலும் என்னை வந்து மறக்காமல் சந்திச்சு என்னை பேசி அதுக்கான ஷால்வ் வாங்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம யோமிக்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைனை டேக் ஓவர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஊரே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிங்களா அப்படின்னு நம்ம யோமிக்க கேட்கவும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. இது வந்து ஒரு குருவான கொஸ்டின் தான், ஆனால் கவலைப்படாத கண்டிப்பாக ஊரியா வந்து உனக்கு ஒரு பாசிட்டிவான பதிலாக சொல்லுவான், அதுக்கு அந்த பதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான பதிலாக இருக்காது அப்படின்னு தான் நம்ம எம்மிக்கோ சொல்லி ஆதரவு போட்டு அனுப்பிச்சுட்ருப்பாங்க. நான் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கட்டுறேன், என்னடா ஃபோட்டோ இது குழந்தைங்களாகிறாங்க அப்படின்னு நம்ம மிஸ்டர்ஸ் 3 பேர் பார்த்துருக்கேன். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிரோ, இவன் இருக்கே கொஞ்சம் ஓல்டஸ்ட்டு, இவன் நல்ல பையன் தான், அது மட்டும் இல்லாமல் இவன் பேர் பார்த்தீங்கன்னா கெஞ்சி, இவன் நல்ல பையன் தான், இவனுக்கு ஒன்னோட கொஞ்சம் குட்டியான பசங்க தான். ஆனால் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது எனது புது ஹஸ்பண்டை பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. மாயிர் வந்து யோமிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கிட்ட பாண்ட்ஸை கிரியேட் பண்ணது கஷ்டம், அவங்க அம்மா இழந்ததுக்கப்புறம் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆனால் ஒன்ஸ் அவங்க உங்கள் பக்கம் வந்துட்டானா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ண சொல்லிட்டு நான் டாக்டரை அவரை தடுக்க முடியாது, அதே சமயம் நான் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற முடிஞ்சளவு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இது ஒரு பேட் ஆன்சர் இல்லை தான் அப்படின்னு மாதிரி நம்ம எம்மிக்கும் நினைக்கிறாங்க. அப்போ சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு அவன் பணக்காரன் இருந்தால் ஓகே, கடவுள் நம்பிக்கை வைக்கிறவங்க தான் எனக்கு இது ஓகே அப்படின்னு கண்டிஷன்லாம் போட்டுக்கிறாங்க நம்ம ஹீரோவை பார்த்து. அப்போ யாய் வந்துட்டு எனக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுலே ஒன்றை தான் நம்ம பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம ஆகி சொல்லவும் சிஸ்டர்ஸ்லாம் ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா தப்பாக சொல்லிட்டேன்னா அப்புறமா யாகிக்கிறா. அப்புறமா அசாயும் எனக்கும் உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, நான் தான் ஸ்ட்ரைன் டேக் ஓவர் பண்ணுறதா சொன்னேன், அதனால் மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணால் தான் நான் ஸ்ட்ரைன் டேக் ஓவர் பண்ண முடியும்னா நான் ஓகே பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது சிஸ்டர்ஸ்லாம் சரி நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படியே ஒரு டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கிறாங்க. அப்புறமா அசாய் வந்துட்டு
பேசாமல் நம்ம 3 பேருமே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா கலக்கல்லாம் வானவில் லைட்லாம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா இது அந்த ட்ரீம் மூணு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொன்னாங்களே, அது நம்ம கேட்கறதெல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி அது நடந்த மாதிரி நடக்குது. அப்போனா அசாய் சொன்னது நடந்துருமா, நம்ம 3 பேருமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை கண்டிப்பாக ஜோக்கு தான் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நம்ம ஹீரோ அசாய் யாய் யூனா அசாய் யாய் யூனா அசாய் யாய் யூனா இல்லை இப்படி வைக்கணும் அசாய் யாய் யூனா அப்படின்னு பேரை சொல்லி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறான். அப்போ இவங்களாம் வந்துட்டு என்னடா கத்திட்டு இருக்கீடா, இல்லை இன்னும் லஞ்ச் ரெடியாக இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அவங்களாம் ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் வந்துருப்பாங்களா. நான் ஹீரோ அதை பார்த்து கொஞ்சம் ஷாக்காகிறாங்க, ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் வந்துருக்காங்க, கொஞ்சம் க்யூட்டாகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ அவங்கள கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கும்போது ஸ்கூல் அதுக்குள்ளே ஆரம்பிச்சில, சம்மர் பிரேக் அதுக்குள்ளே சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாய் வந்துட்டு என்னடா ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்குன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை இது சும்மா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது டேய் உன் சாப்பாடு நீயே பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அசாய் வந்துட்டு டேய் எந்த ஸ்கூலில் சேர்ந்துருன்னு கேட்கும்போது அது எனக்கும் தெரியல, அந்த ஸ்கூலில் மறந்து போச்சு, ஆனால் கண்டிப்பாக யூனா படிக்கிற ஸ்கூலாக மட்டும் சொல்லும்போது ஆமாண்டா அது என் ஸ்கூல் கிடையாது, ஏன்னா நான் போகிறது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ரா, அங்கே ஒன்றை மாதிரி பையனுக்கு அளவுடைய கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் மீரோ சரி நான் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது கிளம்பிடுறான். அப்போ யாய் வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் உன்னோட ஸ்கூலு இப்போலேருந்து கோஎடா மருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம யாய் சொல்லுவோம். நம்ம இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. பார்த்தா நான் மீரோ அந்த ஸ்கூல் தான் இருக்கிறான். இவன் தான் புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட், ஊரே கம்மியாட்டே இந்த ஸ்கூல்லேயும் ஒருத்த மட்டும் தான் பையன், ஸோ பார்த்து நடந்துங்க அப்படின்னு மீரோ சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. நீ பார்க்க கொஞ்சம் ஆச்சமாக தான் இருக்க, நீ தான் ஒரே பையன், இது பார்க்க ஹையர மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பொண்ணுங்களாம் வந்து நம்ம ஹீரோட பேசிகிட்டு இருக்கோம். இவனை வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்னை மீட் பண்ணி அப்படின்னு கூப்பிட்டு டே நீ அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பான நடந்துக்கோ, ஆனால் நீ நானும் ஒரே வீட்டில் தங்குறங்கிறத எக்காரந்த கொஞ்சம் யார்ட்டும் சொல்லக்கூடாது, நீ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண சொல்லும்போது நான் எதை மறைக்கணும், நம்ம தப்பான விஷயம் எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம எதுவும் பண்ணலாம், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ரூமர்ஸ் பரவாது எனக்கு பிடிக்காது அப்படிமா நம்ம யூனா சொல்லவும் நம்ம ஹீரோ சீரை ஒத்துக்கிறான். இந்த மாதிரி அவன்கிட்ட சொல்லணும் அவசியமே கிடையாது, நான் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், ஸோ இந்த மாதிரி நான் பீப்புள்கிட்ட பேசுக்கோசம் நீங்கள் வரல, பரவாயில்ல இந்த ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்டடீஸ் முக்கியம் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது, இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த கிளம்புனா பாராட்டலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பொண்ணு நம்ம ஹீரோ ஆன்சமாக அதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பொண்ணு வந்துட்டு யூனாவையும் கூப்பிட்டு வந்துட்டு நான் தான் இங்கே கிளாஸ் இருப்பேன், என்னோட பேர் மிச்சுக்கோ மெனோக்கி, என்னோடய ஃபேமிலி இங்கே ஒரு ரைஸ் டம்ப்ளிங் ஷாப் வச்சுருங்க, ஸோ உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன வந்து பேசு, ஏதாவது பிரச்சனை சொல்லு சரியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனை சொல்கிறான். அப்போ யூனா வந்துட்டு எனக்கு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து யூனா கிளம்புறா. அப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகமாக இருக்குது, இவன் நம்ம நடந்துக்க மாட்டாளே நம்ம நடந்துக்கிறா அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ அவனுக்கு ஃப்ரெண்டு கேட்கும்போது ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்ன என்னை பற்றி ஃப்ரெண்டானு கேட்குறேன், நீ என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சி கேட்கும்போது பரவாயில்ல உனக்கு குட் டேஸ்ட்டான், ஏன்னா அவள் என் ஸ்கூல்லே ஒரு பாப்புலரான பொண்ணு, ஃபஸ்ட் கிரேட் எடுப்பா, பர்ஃபெக்டாக மேனர்ஸில் பர்ஃபெக்டாக இருப்பா, என்ன அவளுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் கொஞ்சம் வராதுன்னு சொல்லும்போது அந்த விஷயம் எனக்கே தெரியுமே அப்போ நம்ம பழசு நடந்தாலாம் யோசிச்சு பார்க்குறோம். அப்போ அந்த பொண்ணு என்ன யூனாவை பற்றி நினைக்காம இருக்க முடியல போல், அவ்வளோ சீக்கிரம் ஹார்ட்டை ஒன்றும் கவர்ந்துட முடியாது, அதுக்கு முன்னாடி என்ன தாண்டி போகணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா நான் ஜஸ்ட் தான் கேட்டேன் அப்படின்னு நம்ம பாத்ரூம் வைக்கிற போது நானும் வரட்டா அப்படின்னு இந்த பொண்ணு பழக்க தோசில் கேர்ள்ஸ் போகிற மாதிரி கேட்குறா. நான் வெறும் பாத்ரூம் போய்ட்டு கிளாஸுக்கு வந்து பார்த்தா இவன் கேர்ள்ஸ்லாம் பார்த்து இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன், ஏன்னா இந்த பேசிக்காக கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஐயோ சாரி அப்படின்னு வேறு கதை சத்திடுறான். இவங்க என்ன பாத்ரூம்லாம் இங்கேயே ட்ரெஸ் மாற்றுறாங்க, போச்சு வீட்டில் நடக்கிற மாதிரி இங்கேயே நான் ஒரு மோசமான பையன் நினைக்க போகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எதுவுமே தெரியல, ஏன்னா நம்ம யூனா மட்டும் தான் நம்ம ஹீரோ உள்ள வந்ததை பார்த்துப்போம், ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே யூனா அதை பற்றி சொல்ல, பரவாயில்ல ஒருத்தி கொஞ்சம் கம்யூட்டர் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது அவள் திட்டிகிட்டே போயிட்டு இருக்கிறா, க்ரீப்பர் அப்படின்னு தான் கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறா. இப்போயே இப்படி இருக்கு இனியும் ஸ்கூல் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்னு மாதிரி யோசிக்கிறான். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் யாய் யூனா அசாய் அவர் மாதிரி லஞ்சில் ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறான். அப்போ பொண்ணுக்கெலாம் வந்துட்டு என்ன யூரியா லஞ்ச் ப்ரிப்பேர் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ யூனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து முறைக்கவும் என்ன நீ அப்செட்டாக இருக்கியா, நேற்று நடந்தது நான் ஸ்டாரி சொல்லல மன்னிச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறான். அப்போ அசாய் வந்துட்டு அதெல்லாம் லஞ்ச் பாக்ஸா அதெல்லாம் எங்களுக்கா அப்படின்னு கேட்டு இவங்க 3 பேரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்களே, அதெல்லாம் நம்ம ஹீரோ லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும் ஹாப்பியாக வராங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரணும், அப்போ லஞ்ச் டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கவும் அசாய் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ரைஸ் டம்ப்ளிங்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நான் வந்து ஹாம்பர்கர் ஸ்ட்ரீமே நான் வந்து கொஞ்சம் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் அவன் 3 பேர் ஒன்று சொல்லும்போது இப்போலாம் சாப்பிட ஏன் நான் டெய்லி உங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு தரேன் ஓகேவான்னு கேட்கும்போது ஓகே எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் சாப்பிட்டது நீ செஞ்சு தரேன் எங்கள் ஓகே தான் அப்படின்னு மாதிரி எல்லாம் சந்தோஷம் வராங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது அந்த பொண்ணும் நம்ம யூனா தான் ஒன்றா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தான் யோசிச்சு பார்க்குறான் யூனா இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பல, ஸோ அதனால் பேச வேணாம் அப்படின்னு மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம். அப்போ தான் அப்படியே கிளம்பிடுறான். இப்போ அந்த யூனாவோட ஃப்ரெண்டு நீ லஞ்சுக்கு என்ன கொண்டு வந்தேன், எங்கள் கடையில் இன்றைக்கி ரைஸ் டம்ப்ளிங் கூட வாங்கல, இன்றைக்கி லஞ்ச் நீங்கள் என்ன கொண்டு வந்துன்னு கேட்கும்போது நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்போ நம்ம ஏன்னா பார்த்து நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து காட்டுறா, என்ன நீ தான் பண்ணியே பார்க்க சூப்பராக இருக்குது சூப்பராக சொல்லும்போது அப்போ அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, லஞ்ச் பாக்ஸ் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம ஹீரோ லஞ்ச் பாக்ஸ் இது கம்பேர் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஐயோ இதை நான் மறந்து போயிட்டேன், 2 லஞ்ச் ஒரே மாதிரி இருக்கும், இதை கோயின்சிடன்ஸ் கண்டிப்பாக சொல்லவே முடியாது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தா 2 பேருமே இங்கே திணறிட்டுக்கும்.
இது எப்படி கோயின்சிடன்ஸாக சொல்கிறது, எப்படி ஒரே லஞ்ச் எப்படி கோயின்சிடன்ஸ் ஆகுன்னு சொல்லும்போது பார்த்தா நான் மீற எல்லாத்தையும் ஒரே வாயாக போட்டு லவக்குன்னு முழிங்கிறான். இது கம்பேர் பண்ண டிஷ்ஷு தான் நினைப்பீங்க, டிஷ்ஷே சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு மட்டும் ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ நான் மீற வீட்டில் பாத்திரலாம் கழுவிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்து யூனா வந்துடுறான். யூனா வந்ததை பார்த்து நான் மீற ஷாக்காகிறான். நான் சாரி பண்ண நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், நான் இனிமேல் உங்களுக்கு லஞ்சு செஞ்சு தர வேணாம்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி லஞ்ச் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நீ வந்து இதை தொடர்ந்துங்கிற மாதிரி செஞ்சு தந்தீங்கன்னா நான் உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு யூனா சொல்கிறான். ஆனால் என்னோடதுல மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிடு அப்படிமா நம்ம யூனா கேட்கவும் சரி ஓகே ரொம்ப க்யூட்டாக அதை பார்த்துட்டு சரி நமக்கு அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு நான் மீற சொல்லும்போது அசாய் யாயி வந்துட்டு ஏப்பா எந்திரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்போம் அப்படி இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த 3 சிஸ்டர்ஸ் அங்கே நின்றுருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு வர்றா இவங்க 3 பேர் வேறு ஸ்கூலாக இருந்தாலும் ஒன்றாவே தான் வீட்டுக்கு போகும் போல். சரி நம்ம இதுக்கு வீட்டை பேசிக்கிட்டு அப்படின்னு நம்ம பார்த்தா கிளம்பி போகும் பார்த்தா யாரும் நம்ம பின்னாடி கூப்பிட்றாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சைல்டு ஃப்ரெண்டு ஷிராயாக இருக்கும். எப்படா உன் ஹாப்பினஸ்லாம் போச்சா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் என்னடி பண்ணிக்கும் போது நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் இந்த யூனிஃபார்ம் பார்க்க ஒரு மாதிரி சொல்லும்போது இது நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் ஹீரோ சொல்கிறேன். நீ அந்த கிஸ்ஸாகிலேருந்து இவ்வளோ சீக்கிரமாக வெளில வருவ நான் யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லும்போது அதான் 5 வருஷம் ஆயிடுச்சு, நீ கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி வெளில போயிட்டல, உன்னோட புது அப்பா அம்மா உன்னை எப்படி பார்த்து கேட்கும்போது என்னோட புது அப்பா அம்மா நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஷிராயி டேய் நீ ரொம்பவே மாறிட்டடா, முன்னோட பாரு இப்போ நீ ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது நீ கூட ரொம்ப அதிகமாக மாறிட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாறிட்டுனா எப்படி மாறி இருக்க சொல்லு பார்க்கலாம் சொல்லும்போது நான் மீரை பார்த்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறது அதாவது அப்படின்னு சொல்லும்போது சரி உர்ரா கலாய்ச்சேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஷிராய் சொல்கிறோம். அந்த பொண்ணுங்க கூட லைஃப் எப்படி போகுது அப்படின்னு ஷிராய் கேட்கும்போது உன்ன மாதிரி ஒரு பையனுக்கு கண்டிப்பாக அது சொர்க்கமாக இருக்குமே அப்படின்னு ஷிராய் கேட்கும்போது கண்டிப்பாடா சச்ச பெயினாக தான் இருக்குது. அந்த யாயி கொஞ்சம் டைம் கிடச்சா போயிடும், எங்கேயா பூந்து அடிச்சு ஓடி போயிடுறா. இன்னொரு பக்கம் அந்த அசாயி வந்துட்டு வளர்ந்த மாதிரி கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த யூனா வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் ஃபியராக இருக்கிறா, எதுக்கு எடுத்தாலும் பேனிக் ஆகிறா, எதுக்கு எடுத்தாலும் ஹோல்ட் பேக் பண்ணுறா. இவங்க 3 பேர் வச்சுட்டு போய் சமாளிக்கிறதுன்னு தெரிலப்பான்னு சொல்லும்போது அப்படின்னு சரி ஓகே நம்ம ஷிராய் வந்துட்டு வா நம்ம ஒன்றா படிக்க போகலான்னு சொல்லும்போது ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த 3 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து சுற்றி க்ரௌட் வந்துடும், இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களா ஸ்டைல் பண்ணிட்டு இங்கே பாரு இங்கே போஸ்ட் கொடுங்க அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நமீர் இதை பார்த்துட்டு வேணாம் பேச வேணாம் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு யூனா சொன்னால அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற நம்ம சிஸ்டர்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஷிராயிட்ட சரி நம்ம அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே க்ரௌட் இருக்கிறதுக்கு போகிறான். அசாய் யாய் யூனா அப்படி 3 பேர் போய் சொல்லிட்டு வாங்க இங்கே கிளம்பலாம் அப்படின்னு இவங்க 3 பேர் பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தா அதில் கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம யூனா வந்துட்டு டேய் நான் என்ன கூப்பிடாதுன்னு சொல்லும்போது வந்துட்டு பரவாயில்ல காப்பாற்றிட்டு தேங்க்ஸ் வீடான்னு சொல்கிறா. அப்போ அசாய் வந்துட்டு என்னடா எங்கள் 3 பற்றி பேர் வச்சு கூப்பிட்டா நான் உங்களை லவ்வில் விழுதுருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களோட பேரை வச்சு கூப்பிட்டா எனக்கு என்ன வயசில் நம்ம ஹீரோ எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கான், இங்கே தொலைஞ்சி போயிட்டியா சரி என் கூட அவனை கொண்டு போய் ஒன்று விட்டுறேன் அப்புறமா நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா, ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா டக்குன்னு கனவு முடிஞ்சிருது. இது நம்ம ஹீரோ கனவு தான், ஆனால் சின்ன வயசுல வந்திருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் யாய் பார்த்தீங்கன்னா நீ வெக்கப்பட அவசியம் இல்லை, உனக்கு இன்னமும் சரக்கு வேணுமா அப்படிமா யாய் வச்சுருக்காங்க. பார்த்தா 2 பேர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாய் மட்டும் தான் நம்ம ஹீரோ கிடையாது. நம்ம ஹீரோ இல்லை நான் ஒரு மைனர் தான், நான் சரக்குலாம் வேணாம் அப்படிமா பேசிகிட்டு இருக்கிறான். இவளுக்கு பாடியெல்லாம் இருக்க சொல்லி என்னை கட்டாய பற்றி அமுச்சு விட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அசாயையும் யூனாவும் இவனை வந்து இந்த மாதிரி இதில் சரக்கு அடித்தாலாம் ஈஸியாக டெம்ப்ட் ஆயிடுவா, கொஞ்சம் இவ்வளோ பார்த்துக்கோ அப்படின்னு 2 பேர் இவனை கொஞ்சம் பில்டப் பண்ணி அனுப்பிச்சுட்டு டக்குன்னு பார்த்தா யாய் காணாமல் போயிடுறான். எங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே கூட்டத்தில் மெர்ஜாய் சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்ட அந்த மீறா அவங்க பசக்கில் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் சரக்கு ஊற்றி குதிக்காதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லவும் நீ யாரா அதை சொல்கிறதுக்கு அப்படியுமே நம்ம அந்த 3 பசங்க நம்ம ஹீரோ பார்த்த வரைக்கும் நான் வந்து பாய் ஃப்ரெண்டா அப்படிமா நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படிலாம் இல்லை யாய் இந்த பையன் உனக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த 3 பசங்களும் கேட்கும். யாயும் அட நம்ம டேட்டிங் பண்ணுறதை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறேன். இந்த 3 பசங்களுக்கும் பல்ப் ஆயிடுது. இப்போ யாயோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கானா, இவன் எங்கே இருக்கான்னு சொல்லும்போது இவன் கியோட்டோக்கா யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். அவ்வளோ ஒரு பிட்டை போடுவோம். நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுதுன்னா கியோட்டோக்கா யூனிவர்சிட்டி இன்னும் சேரல. பார்த்தா அங்கே படிக்கிற ஒரு பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணுக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்கலாமான்னு தெரியும். பார்த்தா அங்கே நிஜமாலே படிக்கிற ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம ஷாக்கு, ஐயோ மாட்டிக்கு போமோ அப்படின்னு. அப்புறம் அவங்க 2 பேர் வெளில வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ யாய் இப்படி திட்டிட்டு இருக்கிறான், ஏன் இப்படி பண்ணாங்க, நிஜமாலே ஒரு பொண்ணு இருந்தால் மாட்டிக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகுது அப்போ நான் குடிச்சிட்டு பாயில் உளறிட்டுக்கிறேன். அப்போ நிஜமாலும் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன ஏதாவது பிரச்சனை கேட்குறா. ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டா. பார்த்தா அந்த பொண்ணு நம்ம யாய் ஃப்ரெண்டு கூட தண்ணி கொட்டின்னு சொல்கிறா. யாய் அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, இவதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மக்கோட்டோ டக்காடே அப்படின்னு. கவலைப்படாதப்பா நான் உன்னை பற்றி என் ஃப்ரெண்டிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அட யாங்கிட்டையும் கொஞ்சம் சொல்லல அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகிறான். நம்ம அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆனால் கையை தட்டி விட்டு டேய் இங்கே பாரு நீ யாய் கூட கொஞ்ச நாளாக தான் தங்குற, அதுக்குன்ட்டு அவளை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது அப்படிமா சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ சூனியர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். இவனே ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது யாய் வந்துட்டு இந்த மாதிரி நிஜமாலுமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் இப்படி தான் இருக்கும் போலையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிருக்கா. ஏன் உனக்கு நிறைய பேர் பாய் ஃப்ரெண்ட் எதிர்ப்பாங்க சொல்லும்போது எனக்கு நிறைய பேர் பாய் ஃப்ரெண்ட் சொல்லும்போது நம்ம ஷாக்காக யாரும் நிறையா பேரானு. ஆமாம் அதெல்லாம் சின்ன வயசில்
என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ப்ராமிஸ் பண்ணவங்க யாருமே வந்ததே இல்லை, நான் அவங்கள ஒருத்தர் கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவரும் பாய் தான் இருக்கா போல அப்படின்னு நம்பி நான் நினச்சிக்கிறேன். சரி நான் வேணும் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன், ஜஸ்ட் இந்த மாதிரி உன்னை ஹாப்பினஸ்ஸாக ஆக்கிறதுக்கு மட்டும்தான். நான் பாய் ஃப்ரெண்டாக இருந்து எந்த ஒரு தப்பான விஷயம் நோக்கம் கொண்ட பசங்க யாரும் பக்கத்துலேயே வரவிட மாட்டேன் சொல்லும்போது நீ ரொம்பவே கைண்டான ஊரியா, ஆனால் இப்போ இருக்க உன்னால் என்னை ஹாப்பியாக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா நீ என் சாப்பாடில் இப்போ ரொம்ப குறைச்சிட்டப்பா, எனக்கு அடிக்கடி இப்போலாம் பசிக்க ஆரம்பிச்சது தெரியுமா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு அதிகப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு வந்துருக்கிறா. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்மீரோ போயிட்டு இருக்கும் பார்த்தா வழியில் ஒரு பர்ஸை பார்க்குறான். இந்த பர்ஸா அப்படின்னு நம்மீரோ ஒன்று யோசிச்சு பார்க்குறான். ஒரு சின்ன பொண்ணு தொலைச்சி போயிருப்பா. நம்ம ஹீரோவும் யாய் தான் நின்றுருப்பாங்க. யாய் வந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்துருப்பா. யாய் தான் அந்த ரெசிப்ட் எடுக்கிறதுக்கோசம் அந்த பர்ஸ் நீட்டுப்பா. யாய் தான் அந்த பர்ஸு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுகிட்ட கவலைப்படாத, உங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் உனக்கு கண்டிப்பாக சேர்த்துட்றேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம யாயின்னு இம்ப்ரெஸ் ஆயிடுறா, இவன் எல்லாருக்கிட்டையுமே கைண்டாக இருக்கானே அப்படின்னு. அப்போ அந்த சின்ன பொண்ணு அப்பா வந்துடும். இவரும் பார்த்து 2 பேரும் அந்த சின்ன பொண்ணை சேஃபாக படிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது இது யாய் பர்ஸில் அப்போ வேறு கண்டுபிடிச்சி இவ்வளோ டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து பார்த்தா ரெய்கோ இச்சிகோன்னு நேம் இருக்குது. என்ன இது யாய் அமகாமி தானே இருக்கணும், ரெய்கோ இச்சிகோ நிற்குது. சரி இது என்னென்ன யாயிட்டே கேட்டுடலாம் அப்படி போய் கதை தட்டினா அவன் ரூமில் இல்லை. சந்தோஷம், மறுபடியும் இங்கே ஓடி போயிட்டா போல அப்படின்னு நினச்சிட்டா திடீர்னு இங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, என்னை விடுங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் யாய் கத்திட்டு இருக்கிறேன், எனக்கு அங்கே போகணும் எனக்கு அங்கே போகணும் அப்படின்னு. எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது புரியா இந்த மாதிரி நம்ம எல்லாம் வெளில போகலாமா அப்படிங்கிற எல்லாம் கேட்கவும் என்னது வெளியே வா, அதுவும் இந்த நடுரா எடுத்துறியா, ஏய் நீ என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இல்லைப்பா இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப முழிச்சிக்கிட்டேன்ப்பா, இந்த இதாரும் நீங்கள் வெளில வந்தீங்கன்னு வச்சுக்கிறேன், நான் எனக்கு அந்த ஃபேவரட்டான ப்ளேஸ்லாம் காட்டுறேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிருக்கோம். நம்ம நாளைக்கு போகலாம் சொல்லிவிட்டு உள்ள ஒத்துக்க வச்சிட்றா இவங்க 3 பேத்தையும். அப்புறம் நான் மாக்கோவை கூப்பிட்றேன், அதாவது யாயோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். இந்த நடு ராத்திரியில் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு எவனும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட மாட்டாங்க, கேர்ள்ஸு கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த செகண்டு கார் வந்து நின்றுடுறாங்க, நானும் வரேன் அப்படின்னு. மாக்காவை பார்த்தோன்னே எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாக்கா வந்துட்டு என்னடா நீமா கூட வரான்னு கேட்கும்போது நான் ஒன்றெலாம் ஏற்றுக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பையனெல்லாம் அப்படியில் கூட்டு போக முடியாதுடா அப்படின்னு மூஞ்சடிச்சமாக சொல்லவும் எல்லோரும் சரி இவனையும் கூட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாக்காவும் யாய் சொன்னால் சரி தான் அப்படின்னு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோ நான் வரேன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்லப்பா வாப்பா அப்படின்னு பார்த்தா 3 பேருமே கூப்பிட்றாங்க. சரி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ யாய்கிட்ட பர்ஸை கொடுக்கும்போது ஒருமே கொடுக்காம இது பண்ணிட்டு யாய் உன்கிட்ட இந்த மாதிரி நான் வர வழியே கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்குது, ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று கேட்கணும் தனியாக பேசணும்னு சொல்லும்போது நம்ம 2 சிஸ்டருக்கும் சாக்காயிருது, என்னது தனியாக பேச போகிறானா அப்படின்னு. சரி ஓகே பேசலாம் அப்படின்னு யாய் பற்றின ஒத்துக்கிறா. இப்போல்லாம் கிளம்பி நம்ம யாய் பற்றின ஒரு இடத்துக்கு ஃபேவரட்டான பிளேஸ்ன்னு ஒன்று கூட்டு வந்திருக்கா. அங்கே தான் ஃபயர் ஃப்ளைஸ்லாம் இருக்குமாம்மா. ஆனால் வந்து பார்த்தா அந்த இடத்துல இப்போன்னு பார்த்தா ஒரு ஃபயர் ஃப்ளைஸ் கூட இல்லை. சரி எல்லாம் ஃபயர் ஃப்ளைஸை பார்த்து டிஸ்ட்ராக்ட் இருக்காங்க, நான் பேசாமல் இப்போ யாயிட்டு தனியாக கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு நான் மீறோ யாயின் அப்படி சைலண்டாக கூப்பிட்றான்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு செய்யணும்னா வேற எங்கேயாவே ஃபயர் ஃப்ளைஸை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய்ட்றா. ஐயோ இவன் ஒரு மாதிரியா பண்ணுறா, சரி நான் வேறு ஏதாவது சான்ஸ் எதிர்பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் மீற உட்காடுறான். நீ போயெல்லாம் கேட்கும்போது நான் ஒன்றும் அவங்கள மாதிரி இப்போ சின்ன பொண்ணு கிடையாது ஃபயர் பிளேஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம யாய் கொஞ்சம் நடிக்கவும் சரி இங்கே வந்து உட்கார் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அசாயி இவரே எனக்கு ஒரு கொஸ்டின், உனக்கு பெரிய புக் பிடிக்குமா சின்ன புக் பிடிச்சிருக்கங்க பிடிக்குமான்னு கேட்கும்போது என்னது இந்த கொஸ்டினில் எதுக்கு இங்கே போச்சு அப்படின்னு நம்ம விருப்பத்தில் பயந்துருக்கிறான். சரி நீ பதில் சொல்லலை அதனால் 2மே பிடிக்கும் அப்படி வச்சுக்கலாம், லாங் ஹேர் பிடிக்குமா ஷார்ட் ஹேர் பிடிக்குமா அப்படின்னு கேட்டுக்கும்போது ஏய் எதுக்கு இதெல்லாம் ஏறிட்டுக்கிற, சரி 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 இதெல்லாம் சும்மா தான் கேட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படிமா சொல்கிறா. ஏய் இங்கே பாரு ஃபயர் ஃப்ளைஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் லைட் அடிக்கிறத காட்டும், அதெல்லாம் ஒரு மூன் ரிஃப்ளெக்ஷன்ப்பா அப்படின்னு நம்மீரா சொல்கிறான். அப்போ அசாயி சின்ன வயசில் ஒன்று யோசிச்சு பார்த்துருப்பா, இப்போ பார்த்தா லிப்ஸ்டிக் போட ட்ரை பண்ணியிருப்பா. அப்போ தப்பாக போட்டுட்டு அசாயி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு யாயும் சொல்லி கொடுத்துருப்பா. எப்போவுமே யாய் வந்து ஃபயர் ஃப்ளைஸ் மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் அட்ராக்டிவாக சாமிங்காக இருக்கா. ஒருவேளை ஊரியாவும் அதில் தான் விழுந்துருப்போம் போல அப்படின்னு மாதிரி நம்ம அசாயி வச்சுட்டு ஃபயர் ஃப்ளைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் மீறி பேசிகிட்டு இருக்கேன் அசாயிக்கிட்ட. இப்போ அவங்களாம் வந்துட்டு நாங்கள் ஃபயர் ஃப்ளைஸை கண்டுபிடிச்சிட்டோம் வாங்க பார்க்க போகலான்னு சொல்லும்போது கொஞ்சம் தூங்குற மாதிரி நடிக்கும். நான் மீரோ தூங்குறேன் நாங்கள் அப்புறமா வரோம் போங்க அனுப்பிச்சி விட்டுறான். இப்போ இவங்கலாம் கடைக்கு வந்திருக்காங்க. கடைக்கு வந்தோடனே நம்ம யாயோட ஃப்ரெண்டு நான் அவங்களுக்குலாம் ட்ரீட் வைக்கிறேன் அப்படிமே ட்ரீட் கொடுக்குறேன் இருக்கும். பரவாயில்ல நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்களே ரொம்ப நல்ல மனசாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு போது உனக்கு ஒரு ட்ரீட் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னதில் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ உள்ள கடையில் போனதுக்கு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி யாய்க்கிட்டே தனியாக பேசலாமா அப்படின்னு. அந்த மெசேஜை பார்த்தோன்னே நம்ம யாயோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுறான். நம்ம யாயிட்ட சொல்லாமல் மெசேஜ் வந்துருக்குன்னு இவளுக்கு என்னாச்சு இவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ யூனா மட்டும் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அசாய் வந்துட்டு சரி அப்போ நான் ஓகே யூனாவோட பங்கி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு செல்ஃபிஷாக பார்த்து நான் அவளே அந்த பங்கியை எடுத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். யூனா ஐஸ்கிரீமே பார்த்துருக்கும் போது நான் ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு நான் மீரை கேட்கும்போது அவள் கொஞ்சம் வளவலன்னு பேசிட்டு போயிடுவா. நான் மீரோ சரி ரைட்டு வாங்கி கொடுப்போம் அவர் பார்த்தா வாங்கி கொடுத்துட்றான். வெளியில் உட்காந்து நான் மீரோ ஐஸ்கிரீம் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐயையோ நான் ரொம்ப அதிகமாக ஆகிட்டேனே நான் சாப்பிட்லாம் மெல்ட் ஆயிருமே
யூனா கொஞ்சம் வந்து இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்புறமா நான் மீரா அவளுக்கு வாங்கினதை அவளுக்கு தெரியாமல் கூப்பிட்றா நான் யூனாவும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு பார்த்தா போய் சாப்பிட ஆரம்பிக்கிறா. வா இது ரொம்ப சூப்பராக இருக்கு, இந்த கடையிலேயே இந்த கடையிலேயே சாகணும் அவளுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது நான் மீரா பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றான். என்னடா என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு யூனா கேட்டால் இல்லை மூஞ்சை பார்த்தா அதான் சிரிப்புன்னு சொல்லும்போது என்னது மூஞ்சை பார்த்தாலாம் சிரிப்பியா டே நீ எவன்டா அது என்னவா பண்ணக்கூடாது அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ அப்படியே அந்த சிஸ்டர்ஸ் 3 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் யாயோட ஃப்ரெண்டும் பரவாயில்லடா உன்னோட ஓன் வாழ்க்கை நீ காலி பண்ணியிருக்கிற இந்தா ஏச்சு குடி அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்ல விதமாக காஃபிலாம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ யாயோட ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்கு ரைக்கோங்கிற பேரை பற்றி தெரியுமா கேட்கும்போது ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், ஸோ அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள், இதனால தான் நீங்கள் என்னை தடுத்துட்டே இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். இவனே காரில் போய்ட்டு இருக்கும்போது யாய் இப்போ தான் இப்போ தான் மெசேஜே பார்க்குறா நம்ம வீட்டுக்கு போனதை இதை பற்றி பேசலாம் அப்படின்னு. அப்போ அந்த இவரோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா ரைக்கோங்கிற பொண்ணு இந்த உலகத்தில் இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு. ஸோ இதோட பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து இன்னாரிசன் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ்லாம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஓ சூப்பர் இன்னாரிசனா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா யாய் மெசேஜ் பண்ணுறான் இந்த மாதிரி நம்ம அங்கே போனதுக்கப்புறமா தனியாக இருப்போம் அங்கே நம்ம பேசலாம் அப்படின்னு. இப்போ இவங்களும் இப்போ தான் இன்னாரிசனுக்கு வந்துடுறாங்க, ரொம்ப அழகாக இருக்கலாம் அப்படின்னு உள்ள போகிறாங்க. அப்போ நம்ம யாயோட ஃப்ரெண்டு சொல்கிறா உனக்கு நான் மறுபடியும் உதற வாங்கி தரேன் அப்படின்னு. இங்கே பாரு நீங்கள் நடந்ததெல்லாம் மறந்துடு, இங்கே நடந்த எல்லாத்தையுமே நீ ஒன்றுடாமல் மறந்துடு. நீ சொல்லு யார்கிட்ட போய் நீ என்ன கேட்க போகிற, உன் பேர் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா, நீ கேட்கறதுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகும்னு சொல்லும்போது சப்போஸ் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனினா உன்னோட ட்ரீம் அதாவது டாக்டர் ஆகணுங்கிற ட்ரீம் கண்டிப்பாக நிறைவேறாமல் போயிடும். நீ கியூரியாசிட்டியில் இதை பண்ணலாம் ஆனால் இதுக்கான விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ நம்ம யாரோட ஃப்ரெண்டு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ நம்ம சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்காங்க. இப்போ யூனா புலம்பிட்டு வந்துருக்கா என்ன இந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது, பேசாமல் நம்ம காலையிலே வந்துருக்கலாம், இந்நேரம் நைட்டு தான் வரணுமா அப்படின்னு புலம்பிட்டு வந்துருக்காங்க. அப்போ யாய் வந்துட்டு ஓகே தான் கரெக்டாக நம்ம இந்த நைட்டு ஈவெண்ட்டை பெருசாக்க ஒரு ஈவெண்ட் நடத்தலாம், அதாவது டெஸ்ட் கோரேஜ் தைரியத்தை செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா யாய் சம்மந்தமே தைரியத்தை செக் பண்ண போகிறோம் அப்படிமா ஒரு விளையாட்டு விளையாடுறா. வழக்கம் போல் யூனா வந்துட்டு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம ஹோலி ஸ்ட்ரென்னு சொல்லும்போது அதெல்லாம் யாய் கண்டுக்கவே இல்லை. இங்கே மொத்தம் 2 வழி இருக்குது, 2 வழியில் 2 குரூப் போகிறோம், 2 குரூப் போய் யார் அதை சமிட்டை ஃபஸ்ட் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ் அப்படி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறா. ஸோ நான் மீரை வந்துட்டு யாய் கூட போகிற முடிவு பண்ணுறான், நான் யாய் கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே இது தனியாக இருக்க நேரம் ஸோ நான் யாய் கூட போகிறேன் அப்படிமா நான் மீரை யோசிச்சுட்டு சொல்கிறோம். நம்ம சிஸ்டர்ஸ்லாம் ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு. யாயை கண்டுபிடிச்சிட்றா. ஸோ நம்ம அலோனாக இருக்க தான் கரெக்டான நேரம் இல்லை அப்படின்னு. இப்போ யாயோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சரி நான் வரல நீங்கள் மட்டும் போயிடாம சொல்கிறான். ஏன்னு கேட்டால் நான் வீட்டுக்கு போகும்போது நான் தான் வண்டி ஓட்டணும், கண்டிப்பாக எனக்கு தூக்கம் முக்கியம், நான் போய் தூங்குறேன், ஆனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது ஓகே நீங்கள் அவமானப்படுத்துகிற இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு எதாவது பிரச்சனை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு தான் யாய் சொல்கிறேன். சரி ஊரியா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு தான் யாய் ஹீரோயின் கிளம்ப ரெடியானா அசா இதுக்குன்னு குறுக்கா அவ்வளோ இருந்தால் இல்லை நான் தான் ஊரியா கூட போவேன் அப்படின்னு தான் அவன் திடீர்னு கொட்டையை குழப்பறா. இத்தாண்டா சான்ஸ் அப்படின்னு நம்ம யாயோட ஃப்ரெண்டும் குட்டையை கொலை பொண்ணு ஓகே எனக்கு இது ஓகே தான் அசாயி யாய் கூட போனால் ஓகே தான் அப்படிமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் உனக்கு என்னாச்சுடி அப்படின்னு பார்த்தா நம்ம அசாயி பற்றி கேட்கும்போது எனக்கு இன்னைக்கு ராசி பிள்ளை ஒன்ன மாதிரி ஒரு பையன் கூட போனால் குட் லக் நடக்கும்னு சொன்னாங்க சொல்லும்போது சரி அதெல்லாம் விடு நான் உன் கூட தான் பேர பாவா அப்படின்னு தான் அப்போ புலம்பிட்டு இருக்கிறா. ஏய் உனக்கு சொன்னது கேட்டுச்சு இல்லையா ஊரே என் கூட தான் போகணுன்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு பார்த்தா நான் யாய் ஒரு பக்கம் சண்டை போட்டிருக்கா. போச்சு இவங்க 2 பேரும் சண்டை போகிறத பார்த்தா 2 பேர் லவ்வில் விழுந்துட்டாங்க போலே அப்படின்னு பார்த்தா யூனா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கும்போது என்னை காப்பாற்று யூனான்னு சொல்லும்போது இல்லை நான் தான் ஒரே கூட போவேன் அப்படி இவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றுக்கோசரி ஒவ்வொரு பக்கம் கத்துறா. சரி இதுக்கான முடிவு ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு பார்த்தா ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பார்த்தா அசாய் யாய் ஒரு பக்கம் வந்திருக்காங்க, இது ரொம்ப வெக்கமாக இருக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூனாவும் ஹீரோவாக பேராப்பாய் போயிருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்கல, அந்த இருட்டில் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இருக்கும்போது யாய் அசாயிட்ட கேட்குறா நானும் ஊரியாவும் ஒன்றா இருக்கிறது உனக்கு எதாவது டிஸ்டர்ப் தான் கேட்குறா. இல்லையே அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும்போது நின்னா அந்த ஊரியா மேலே லவ்வில் விழுந்துட்டியா அப்படின்னு மாதிரி கேட்க இருக்கும்போது இல்லை அந்த மாதிரி பையன் கூட லெவலில் விழ மாட்டேன் அப்படின்னு பார்த்தா அசாயி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போகிறா. பின்னாடி போகும்போது கால் தடிக்க அந்த ஃபென்ஸ் இருக்குல்ல அந்த கட்டையில் தடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுவு போகும்போது யாய் கட்டா பிடிக்கிற மாதிரி வரா. அங்கேயே சீன் கட் பண்ணி இப்போ இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்த்தா இங்கே 2 பேர் பேசிட்டு வந்துருக்கும்போது பயந்துடுறாங்க. போனால் வரவும் இது வரைக்கும் போன தான் எதுக்கு பயப்படணும்னு நடிக்க சொல்லும்போது இங்கே கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது, சரி நான் பிடிச்சிக்கிட்டே வரேன்னு சொல்லும்போது சரி ரொம்ப ஓவராக இழுக்காத, நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடியே வா அப்படி மாதிரி 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. உனக்கு இவ்வளோ பயமாக இருந்தால் ஏன் இங்கே வரணும்னு சொல்லாமல் கேட்கும்போது எனக்கு இந்த இன்னாரிசன் நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தா யூனா சொல்கிறா. எனக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் இது ஒன்றை மாதிரி பையனுக்கு ஒரு ஜோக்காக தான் தெரியல அப்படிமா கேட்கும்போது இல்லை எனக்கு என்ன ஜோக்காக தான் தெரில, இங்கே நான் வந்ததுக்கப்புறமா இங்கே தங்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அந்த காட்ஸ்லாம் உண்மையில நம்மளை மேலேருந்து பார்க்குறாங்க போல் அப்படிமா எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம யூனா கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிறா. இவங்க இந்த மாதிரி பேசுறது டக்குனு போது தான் பயந்துடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ ஃபோன் அடிச்சிருக்கோம், ஏன்டா ஆன் பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு தான் கத்துறா. இப்போ ஃபோனில் பார்த்தோன்னா அசாயி பேசுகிறா, இந்த மாதிரி யாய் கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி.
இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு போய் பார்க்குறாங்க என்னாச்சுன்னு. அப்போ தான் அசாயி சொல்கிறா, இந்த மாதிரி என்னை காப்பாற்றுறதுக்கோசரம் யாய் என்னை பிடிச்சிருந்தாலும் இழுத்துட்டு அவ கீழே விழுந்துடா அப்படின்னு. இதெல்லாமே ஏன் தப்பு தான், நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி நான் போய் யாயை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தா நான் யாயோட ஃப்ரெண்டு கிளம்பும் போது இந்த இருட்டில் எங்கே போகிறீங்க அப்படிமா நம்ம ஹீரோ கேட்குறான். நான் இந்த மாதிரி யாயை பார்க்காம விட்டதுனால தான் அவன் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டா, ஸோ நான் தான் அவளை போய் கண்டுபிடிச்சவன அப்படின்னு போது இது ரொம்ப இருட்டாக இருக்குது, ரொம்பவே டேஞ்சர்ஸ் அப்படிமா நம்ம ஹீரோ சொல்லலாம். கேட்கணுமா தெரியல, நான் அவளை போய் காப்பாற்றியான்னு சொல்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் காப்பாற்றுறேன், நீங்கள் வந்து இவங்க 2 பேர்த்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அப்படின்னு பார்த்தா நான் இவங்களை வந்து யூனாவே அசாயும் பார்த்துக்கிட்டு நான் மீற கிளம்புறான். நீ எப்படா கண்டுபிடிப்பா அப்படிமா யூனா கேட்கும். கவலைப்படாத, நான் எக்ஸ்பர்ட் அவளை கண்டுபிடிக்கிறது அப்படிமா நம்ம ஹீரோ பார்த்தா இதிலே கண்டுபிடிச்சிருப்பான்ல. ஸோ அந்த இன்ஸ்டிங்ஸ் வச்சே போகலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி இதெல்லாம் ஏன் நடக்குது, நான் அவ கூட பேராப்பான்னு சொன்னதுக்கு ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் நடக்குது. சரி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருந்தா திடீர்னு பார்த்தா இங்கே வந்து மாஸ்க் வந்து தெரியுது, அந்த இருட்டில் அந்த மாஸ்க் மட்டும். யாய் இது நீயா அப்படிமா நான் மீற கேட்கும் பார்த்தா அந்த மாஸ்க் வந்து டக்குன்னு மறைஞ்சு போயிருது. சரி அந்த மாஸ்க் நேரத்துக்கு அப்படி பார்த்தா நான் பார்த்தா நம்ம ஹீரோ போகிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மிராக்கள் நடக்க சகஜம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிராக்கள் நடந்து அந்த கனவுல ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த கனவுல அந்த பொண்ணு வரா. ஸோ அப்படியே பார்த்தா சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்தா இங்கே நின்றுருக்கான், சின்ன வயசு ஹீரோ இங்கே நின்றுருக்கான். நான் இங்கே என்ன பண்ணுறேன், இது பார்க்க இன்னாரிஷன் மாதிரியே இல்லையே. ஆமாம் இந்த பேக் இருக்கு என் தோல் இருக்குது, ஏன் எங்கே இருக்கேன், ஏன் இப்படி இருக்குன்னு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு ஆமாம்ல நான் இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறேன், ஐயோ மாவீரர் அவர் அங்கே வெயிட் பண்ணிருப்பாங்க, டக்குன்னு போன அவனு பார்த்தா நம்ம கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தா அங்கே பார்க்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்து இந்த மாதிரி சைன்லாம் பண்ணிருக்கா. நம்ம ஹீரோ கனவுல இருந்த பொண்ணு, யார் இந்த பொண்ணு தனியாக இருக்கா, யாருமே பக்கத்தில் இல்லை, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ போய் கேட்குறான். அங்கே போய் அந்த பொண்ணிட்டு கேட்டால் நீ யார் இங்கே என்ன பண்ணி கேட்டா எனக்கு தெரியல நான் இங்கே தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி உன் பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா என் பேர் ரைகோ இச்சிஜோஜி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுறேன் வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டா அவளுக்கு பசிக்கிறது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். பசிக்க சத்தம் கேட்குது. ஸோ கடை கூட்டு போய் 50 ரூபாய்க்குள்ளே என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதான் என்னோட சாய்ஸ், உன்னோட பசி இது ஃபுல்ஃபில் பண்ணிடும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்கும்போது சரி இந்தா காசு இதை போய் வாங்க சொல்லும் போது காசா இது என்னது அப்படிமா பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. சரி இந்தா அதை சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்தா அவள் வந்து ஊட்டி விடு அப்படிங்கிற கேட்குறா. அது ஊட்டி விடணுமா, இந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாது, நீயே தன்னை சாப்பிட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவளுமே சரின்ட்டு தன்னை அதை வாங்கி சாப்பிட்டு பிரித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிரித்து வாங்கி வாயில் போடவுமே அவளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட் தெரியுது. உனக்கு இந்த மாதிரிலாம் யாரும் சாப்பிட சொல்லி கேட்கும்போது எனக்கு எப்போவுமே யாராவது ஃபீட் பண்ண ரெடியாக இருப்பாங்க அப்படிமா நான் சொல்கிறேன். உண்மையில ஒரு ரிச்சான கேர்ள் போலியா அப்படிமா நான் மீற யோசிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயத்தான் கற்றுக் கொடுக்குன்னு நம்ம ஹீரோட கேட்டுருப்பா போல. நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்துக்கும் டக்குன்னு பார்த்தா யாய் ஃபேஸ் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு போவோம். இவன் பார்க்க யாய் மாதிரி எனக்கு தெரியுது அப்போ நம்ம மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமாம் யாய் யார் அப்போ நம்ம மாரி யோசிக்கிறேன். சரி நான் வந்து அப்படியே போவோம், நைட் ஆயிடுது. உன் வீட்டில் தேட மாட்டாங்களா நம்ம ஹீரோ கேட்கும்போது அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. பார்த்தா இவங்க அம்மா பார்த்தா அனுப்பிச்சுட்ருங்க, எப்போ அதுக்கப்புறம் நீ உண்மையில ரிச் தான்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே நீ வீட்டுக்கு போயிடுவில்ல, நான் இங்கே கிளம்புறேன், ஸோ இன்னொரு தொலைஞ்சு போவோம் பார்த்துக்கோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிளம்பும்போது அவங்க கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறாங்க. வந்தவனுங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி தெரியுது. எங்களை மன்னிச்சிருங்க, உங்கள் அம்மா தான் எங்களை இந்த மாதிரி பண்ண வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் ஒரு லேடி கட்டுறாங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், டீ செரமனி, இந்த மாதிரி நீ மிஸ் பண்ண லெசன்ஸ்க்குலாம் நீ பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும், எந்த ரீசனை தான் அலோவ் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண வழியில் நீ போகிறது மட்டும்தான் அப்படிமா அந்த ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்மா தான் சொன்னாங்களே அப்படின்னு பார்த்தா கிளம்பும் போது இவளுக்கு யாயோட ஞாபகம் நம்ம ஹீரோக்கு திரும்ப வருது. நீ ஒரு தொலைஞ்சு போன குழந்தை மாதிரியே இருக்க அப்படின்னு நம்மளாம் ஹீரோ சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அம்மாட்ட சேர்ந்துட்டான், நீ எப்போவுமே யாரையா காப்பாற்ற அங்கேயே இருக்க உரியா அப்படின்னு நம்ம யாய் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யாய் அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு நான் உன்னை எங்கேயுமே விட மாட்டேன், உன்னை ஒரு சீனோட தனியாக விட மாட்டேன், வா போகலாம் அப்படிமா நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகிறான். எனக்கு இப்போ தான் புரியுது, அந்த ரெய்கோ இச்சிகோ லைஃப், அதாவது யாயோட லைஃப் மாற்றின அந்த பர்சன் நான் தான் அப்புறமா நான் ஹீரோ சொல்கிறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஷார்ட்ஸ்லாம் நம்ம யாயை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்குங்க, கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. சரி ஓகே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாம் தீவிரமாக தேடுங்க அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ யாய் அங்கே தான் ஒழிஞ்சிருக்கிறாங்க. அப்பாடா போய் தொலைஞ்சானுங்க அப்படின்னு பார்த்தா வெளில வராங்க. இப்போ யாய் மன்னிப்பு கேட்குறா, சாரி உன்னை என்ன இன்வால்வ் பண்ணதுக்கு நான் மன்னிச்சுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விட, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்க தான் இருக்கேன். ஆமாம் மாஹீரோசனை நான் போய் பார்க்கணும், அவன் மீட் பண்ண வீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அட ஒன் சைடு அவங்களும் நான் இப்போ தொலைஞ்சு போய்ட்டேன்னு நினைப்பாங்க. ஐயோ நான் ஃபஸ்ட்டு மாஹீரோசனுக்கு ஃபோன் பண்ணணுமே, ஐயோ நம்ம ஹீரோ பதறும் போது பார்த்தீங்கன்னா இவன் பதற பார்த்து கொஞ்சம் யாய் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடறா. பாரா உனக்கு சிரிக்கலாம் தெரியுது அப்படிமா நான் ஹீரோ சொல்லும் போது இல்லை நான் சிரிக்கல அப்படின்னு பார்த்தா அவள் புலம்புறா. நான் சிரிச்சா அவங்க என்னை திட்டுவாங்க அப்படிமா நம்ம யாய் சொல்லவும், ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால தான் நீ வீட்டு வந்துட்டியா அப்படிமா நம்ம ஹீரோ கேட்குறான். சரி 2 சிச்சுவேஷன் போச்சு நம்ம ஹீரோ, வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படிமா நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அந்த இடம் ரொம்ப உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கூட்டு போகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பார்க்குறான். அந்த இடத்துல பார்த்தா மொத்த சிட்டியுமே அந்த இடத்துலேருந்து தெரியுது. ஐ திங்க் மவுண்டன் மாதிரி நினைக்கிறேன், அந்த இடத்துலேருந்து மொத்த சிட்டியுமே தெரியுது.
நீ இங்கேருந்து என்ன வேணாலும் கத்தலாம், நீ சிரிக்கலாம், கத்தலாம், யாராலும் திட்டலாம், யாருக்குமே கேட்காது, அது இந்த இடத்துல வரையும் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த இதை ட்ரை பண்ணி பாரு அப்படிமா நான் மீரோ சொல்லும்போது அவளுமே பார்த்தீங்கன்னா கத்தலாம் ட்ரை பண்ணி பார்க்குறா. அவள் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஓல்டு கிளவி நீ கண்டிப்பாக செத்து போயிடு அப்படிமா கத்த ஆரம்பிக்கும். என்ன எப்படிலாம் பேசுகிறேன் நான் மீரோ பார்த்தீங்கன்னா ஷாக்காயிடுறான். அப்புறமா ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான், உன்னோட ஸ்டூப்பிடான லெசன்ஸ் நீ சொல்லிக் கொடுக்குறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அது மட்டும் இல்லை, நீ அரேஞ்ச் பண்ணியிருக்க மேரேஜோட மாப்பிள்ளைங்க அது நான் பார்த்தது கூட கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் தான் டிசைட் பண்ணுவேன், என்னோட ட்ரீமை நான் தான் டிசைட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் யாரை கல்யாணம் பண்ணிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா க்யூட்டான ட்ரெஸ் போடணும், வெளியில் சுற்றணும், ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்கணும். அப்புறமா யாய் கொஞ்சம் எமோஷனலாக கற்றவும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான். ஸோ யாயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா எவ்ரி திங் இஸ் ஃப்ரீடம் யாயை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை புரிஞ்சதுக்கப்புறமா அது எப்படி பயன்படுத்துங்கிறது யாய்க்கு தெரில. அதனால தான் கொஞ்சம் தொலைஞ்சு போன மாதிரி இருக்கா அப்படிமா நான் மீரோ யோசிக்கிறான். ஸோ இப்போ ஓகேவா ஃபீல் பெட்டர் குட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிமா நான் மீரோ கேட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படிமா நான் மீரோ கிளம்பும்போது இல்லை போகாத இங்கேயே இரு அப்படிமா யாய் சொல்லுவோம். ஓகே நான் இங்கே இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ எப்போ தொலைஞ்சு போனாலும் எங்கே ஓடி போனாலும் சரி நான் கண்டிப்பாக உன்னை வந்து காப்பாற்ற அங்கே இருப்பேன் அப்படிமா நான் மீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அவளுக்குமே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் கட்டுறாங்க. நான் மீரோ பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் யாயை கண்டுபிடிச்சிட்டான். நல்லவேளை உன்னை காப்பாற்றிட்டேன். எனக்கு உன்னை இப்போ தேடி வரக்குள்ள நிறையா பழைய ஞாபகம் எனக்கு திரும்ப வந்துச்சு. நல்லவேளை இப்படி கொஞ்சம் சேஃபாக இருக்குது அப்புறமா நான் மீரோ யோசிச்சுட்டு அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தா கீழே விழுந்ததில் அவள் ஒரு பட்டன் மட்டும் ஓப்பன் இருக்கும். என்னோட என்ன பண்ணுறது இப்படியே விட்டுருதா, ஆனால் கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி தப்பாக நினைப்பா. ஸோ பட்டனை போட்டுடலாம் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் நான் மீரோ போட்டு விடுவான். டக்குன்னு கண்ணை முழிச்சு ஊரியா அப்படிமா கேட்கும். தப்பாக நினச்சிடா இது பட்டன் கழுந்துருந்துச்சு, நான் தான் போட்டு ட்ரை பண்ணேன் அப்படிமா நான் மீரோ தான் ஒரு ஒத்துக்க வச்சிடறான் நான் தப்பு பண்ணுறேன். அப்புறம் இவங்களுக்கும் மெசேஜ் பண்ணிடுறான், நான் யாயை கண்டுபிடிச்சிட்டேன், என்ட்ரன்ஸ் வழியாக வந்துருங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படி மாதிரி பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு இப்போ தான் ஹாப்பியாக வருது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருந்திருக்கும் போது யாய் கேட்குறா, என்னமோ ஆகிட்டு இம்பார்ட்டண்டாக கேட்கணும்னு சொன்னேன், அது இப்போ கேட்குறியா அப்படிமா யாய் கேட்கவும் சரி ஓகே அப்படின்னு நான் பார்த்தேன். ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நான் உங்கள் லைசன்ஸ் எடுத்து பார்த்தேன், அதில் யாய்க்கு பதிலாக ரெய்கோன்னு நேம் இருந்துச்சு. நான் சின்ன வயசில் எனக்கு ரெய்கோன்னு ஒரு பொண்ணை மீட் பண்ண ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அது நீயான்னு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் அது யாருன்னு தெரியல அப்படிமா நான் ஹீரோ சொல்லும் போது ஆமாம் அந்த பொண்ணு நான் தான் அப்படிமா யாய் சொல்கிறா. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. அதாவது நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும் போது அப்போ நான் மீரை பற்றி ஆரம்பிக்கிறான். என்னென்னு பார்த்தா என் பெட்டில் படுத்து ரொம்ப அப்படியே சுசு போயிடுறான் பெட்லேயே. ஐயோ நான் வேறு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன் தான், ஆனால் இப்போயும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன். ஆனால் இப்போ என்ன நினைப்பாங்க, உனக்கு இன்னமும் டைப்பர் வேணுமாடா அப்படிமா கேட்பாங்களோ அப்படிமா நான் மேலே யோசிச்சுட்டு இதை தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதை தான் போட்டு வச்சிடறான். ஆனால் அதை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா மாயிரோ பார்த்தீங்கன்னா இவனை செம்மதிட்டு திட்டிடுறாங்க. நான் மீரோ பார்த்தீங்கன்னா அவமானமாக போயிடுது. ஸோ இந்த சீக்ரெட் தான், இதை நான் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது போச்சு வச்சுன்னு நினச்சேன். அதனால் இப்போ நான் வந்துட்டு சொல்லிட்டேன். சரி அவ்வளோதான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம கிளம்புனா ஒரு நிமிஷம்டா இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா ஏன்டா அப்புறம் ஏன்டா சொன்னேன் அப்படிமா நம்ம யாய் கேட்கும்போது ஏன்னா உன் சீக்ரெட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் என் சீக்ரெட் நான் உனக்கு சொல்கிறேன். நீ உன் லைஃப்பை எவ்வளோ மாற்றணும்னு நினச்சிருந்தா உன் பேரே யாயின்னு மாற்றிருப்ப. ஸோ எனக்கு வந்து நீ சந்தோஷமாக இருக்க அதே போதுமானது அப்புறமா நம்ம மீற சொல்லுவோம். நம்ம யாய் இப்போ தான் ஹாப்பியாக வரா. இப்போ மறுபடியும் பாஸ்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம யாய் இப்போ தான் திரும்ப வீட்டுக்கு போயிருப்பா. அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, நீ இனிமேல் என் குழந்தைய கிடையாது, இந்த மாதிரி ரெய்கோக்கில் எனக்கு இந்த மாதிரி இனிமேல் தேவையே அப்படின்னு துரத்தி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அமகா மிஷனுக்கு வந்திருப்பா. அங்கே நம்ம அசாயியும் யூனாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து உன் பேர் இனிமேல் யாய், இந்த இடத்துல நீ ஃப்ரீயாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இங்கே இனிமேல் சந்தோஷமாக இரு அப்படின்னு இங்கே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் இவங்க 3 பேர் ஒன்றா பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் யாயா மாறினதுக்கப்புறம் நான் ரொம்ப ரீபானாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் என்னை மாற்றின அந்த பர்சன் அந்த இடத்துல நான் மாற்றினது நீ தான் ஊரியா, ரொம்பவே தேங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாய் சொல்கிறா. இவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களா ரைக்கோ வச்சுக்கோ இனிமேல் இந்த உலகத்தில் இல்லை, ஏன்னா அவன் யாயா வந்துட்டால அப்படின்னு நம்ம இருக்கும்போது ஸோ நீ அவன்கிட்ட பேசிட்டேன், நீங்கள் சொன்னீங்களே என் ட்ரீம் என்னமோ நிறைவேறாதுன்னு தான் பண்ணிட்டா, ஆனால் எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுன்னு சொல்லும்போது டேய் அவள் பாய் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணார், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறான். இப்போ யாய் ஃப்ரெண்டும் இவனை வீட்டில் விட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாய் எங்கன்னு கேட்கும்போது அவன் ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் யாய் பார்த்தா ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கிறேன். என்னென்னு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ லவ் பண்ணுறது இவளுக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம படிச்சிருக்கும் போது ஏன் இதெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குன்னு கேட்கும்போது ஏன்னா இதில் ஃபேன் இல்லை, நான் போய் ஃபேன் கொண்டு விட்டுமா அப்படின்னு யாய் கேட்குறா. ஸோ சூப்பர் ஃபேன் கொண்டது ஒரு நல்ல ஐடியா தான், நீ போய் கொண்டு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அம்மா யார் ரூமில் நீ என்ன பண்ணுற அப்படிமா நம்ம கேட்குறான். ஒன்றும் இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்க தங்கதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மாடல் பிக்சர் இன்னும் ஸோ அதனால் நான் ஒன்றை வரைய போகிறேன் அப்படிமா ஹீரோ சொல்லும்போது சரி சத்தம் போடாமல் என்ன நாள் பண்ணிக்கோ அப்படிமா நம்ம ஹீரோ சொல்லலாம். அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ட்ராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன், இவன் ரொம்ப என் கூட இப்போலாம் ரொம்ப சுத்தரா, ஒருவேளை அவன் லவ்வில் வந்துட்டாலோ அப்போ நம்ம மாரி யோசிச்சுட்டு பாஸ்ட்டில் ஒன்று நடந்திருக்குன்னா கிஸ் பண்ணியிருப்பாள், அதை யோசிச்சு பார்க்குறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, அவள் முன்னே என்னை ரொம்ப இது மாதிரி பேசிட்டா. ஸோ இந்த தடவை நம்ம கேட்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ இங்கே ட்ராயிங்கை பார்த்தா இவன் சீரியஸாக இருக்கும்போது ரொம்ப கூலாக இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிருக்கா. ஸோ லவ் பண்ண விஷயம் இல்லை. அதனால் இப்போ அசாயி யூனோ இங்கே வந்துட்டு நான் இங்கே ஏதோ இண்டீசனான பிஹேவியரை சென்ஸ் பண்ணுறேன், ரொம்ப தப்பாக நடக்குது அப்படின்னு தான் கண்டுபிடிச்சி யாய் இங்கே வந்து பார்த்தா இங்கே யாய் வந்துட்டு அமைதியாக இருங்க சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஹெட்ஃபோன் போட்டு படிச்சுட்டு இருக்கிறான், யாய்க்கு கண்டுக்கூடாதுன்னு. நான் இங்கே ஹோம்ஒர்க் பண்ணிருக்கேன், ஸோ யூரியாவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது யூனா வந்துட்டு சரி ஓகே
ஹோம் ஒர்க் பண்ணுறேன்னா ரைட்டு, ஆனால் ரொம்ப நேரம் பண்ணாத, டக்குன்னு ரூமுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வா அசாய் கிளம்புன்னு கூப்பிட்டா யூனா கிளம்புறா, நான் அசாய் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அசாயிக்கு ஜலசி அந்த யூனாவும் நம்ம ஹீரோ கூட்டு இருக்கிறத பார்த்தாலே. ஸோ இவங்க 2 பேரும் தனியாக விட்டு போக முடியாது. யூனாவை பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துடுறாங்க, இவங்க 3 பேருமே அங்கேயே உட்காந்துறாங்க. இவங்க 2 பேத்துக்கு என்னாச்சு, ரொம்ப க்ளோஸாக ஊரேட்ட பழகிறாங்களே. யாயிரம் இருக்கல இப்போ ரொம்ப அதிகமாக ஊரோட வெளியெலாம் சுற்றுறா, ஷாப்பிங்லாம் போகிறா. முதல்ல அவட்ட என்னன்னு கேட்போன்னு டிராயிங்கை பார்த்தா அவன் எனக்கு யூரியா பிடிச்சிருக்கா அப்படிமா வளைஞ்சிச்சிருக்கும். இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் இவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபோனில் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, என்ன நீ ஊரியாவை டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஓ நாங்கள் இப்படி விற்கிறது உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ கொஞ்சம் உல்ட்டாவாக பேசுவோம். சப்ஜெக்டை மாற்றாத, நீ நான் அவன்கிட்ட வெளில போகலான்னு கேட்டேன்னு சொல்லும்போது, இல்லை ஊரியா படிப்பில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், ஸோ அதனால் நான் அவனை வெளில போகிறதுக்குள்ள எதுவும் கேட்கல, ஆனால் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் அவனை லவ் பண்ணுறது கண்டிப்பாக வழிகள் நிறையா உருவாக்கம் அப்படிமா எழுதி காமிக்கிறா. ஏன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நான் தான் ஊரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்ட்ரைனி டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படி மாதிரி நம்ம யாயி சொல்லுவோம். இவங்களுக்கு அப்படியே செம்ம சாக்காயிருது, என்னது இவ ஊரியா கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ட்ரைனி டேக் ஓவர் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ ஏஞ்சி விட்டு, நீங்கள் 2 பேர் இங்கே எப்போ வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3 பேர் என்ன மெசேஜ் பண்ணி விளாண்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் குட் நைட் ஊரியா அப்படின்னு பார்த்தா 3 பேர் கிளம்பிடுறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு.